கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் கருவாச்சி காவியம் பகுதி 19. அடியே கருவாச்சி, எனக்கும் உனக்கும் சின்ன வயசுலேருந்து வித்தியாசம்டி. நீ கருப்பு, நான் சிவப்பு. நீ மாடு மேய்க்க போனா, நான் பள்ளிக்கூடம் போனேன். உனக்கு தாய் இருந்துச்சு, தகப்பன் இல்லை. எனக்கு தகப்பன் இருக்க தாய் இல்லை. எனக்கு வெளியூரில் கல்யாணம், உனக்கு உள்ளூரில் கல்யாணம். உனக்கு பிள்ளை இருக்கு, புருஷன் இல்லை. எனக்கு புருஷன் இருக்க பிள்ளை இல்லை. கருவாச்சி மகன் அழகு சிங்கத்தை வாங்கி மடியில் போட்டுக்கிட்டு சோகத்தை மறந்து கெக்கேன்னு சிரிக்கிறா கனகம். துன்பங்கிறது விருந்தாடி மாதிரி தான். எப்போவாச்சும் வந்தாதான் மரியாதை. நித்தம் துன்பம் வந்தால் மனசு மறத்து போகுமா இல்லையா? அப்படி மறத்து போனக பொம்பளைக 2 பேரும். எம்மா கனகாம்பரம், வீட்டுக்கு போத்தாயி, ஒரு விசேஷம் வந்திருக்கு. போகிற போக்கில் சொல்லிட்டு போனார் அம்மைய நாயக்கர். என்னமோ ஏதோன்னு லொங்குன்னு ஓடுறா கனகாம்பரம் உடம்ப தூக்கிக்கிட்டு. வீட்டுக்கு வந்து பார்த்தவ நிலப்படிய ஒரு கையிலையும் நெஞ்ச ஒரு கையிலையும் பிடிச்சி நின்னே போனான். பவளத்துக்கு சொக்கு பொடி போட்டு சோங்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் கனகம் புருஷன் முத்துக்காமு. ஏ பவளம், இங்கே வாபில்ல வா, உன்னைய நான் கடிச்சு தின்னுப்பிட போகிறேன். என்னமோ சொல்கிறாகல்ல ஊரெல்லாம், நீ பேன் பார்க்கறதில்ல பெருங்கொண்ட கையின்னு. உங்கள் அக்கா கூட படுத்து என் தலையில் ஏறி கிடக்கு ஏகப்பட்ட பேனு. வா கண்ணு வா, மண்டை காயுதடி மாமனுக்கு, வந்து பேன் பாரு வா. அச்சினிக்காக வெள்ளப்பாக்கு மாதிரி இலகி ஓடின மூஞ்சி பொண்டாட்டியை பார்த்ததும் கருப்பட்டி மாதிரி இறுகி போச்சு. ஏண்டி, புருஷ வீட்டிலேருந்து ஓடி வந்தவ அப்பா வீட்லேயும் தங்குறதில்லையா? எங்கடி போயிட்டு வரவ? நியாயப்படி கேள்வி கேட்க பாத்தியப்பட்டவளும் பாதிக்கப்பட்டவளும் அவதான். ஆனால் அவள் கேள்வி கேட்குறதுக்கு ஒரு சந்தை விடாமல் முந்திக்கிட்டு மூஞ்சியில் எள்ளு வெடிக்கிறான் முத்துக்காமு. நிலப்படி கொல்லாமல் நிற்கிறவளை திரும்பவும் ஒரு அமட்டுறான். சொல்லுடி, எங்கடி போயிருந்த? உடம்பு அழுங்காம உதடு மட்டும் அசைய அவ சொல்கிறா, மாப்பிள்ளை பார்க்க. பாப்படி பாப்ப, 2 கையிலையும் வளைவி போடுறவன் மகதான, கைக்கு ஒரு புருஷன் கேட்ப. கையில் இருந்த மோர்ச்சம்பை எடுத்து எரிய போனவனை ஓடி வந்து தடுத்து உள்ளே விழுந்த பவளம் மோர்ச்சம்பை பிடுங்கி துண்டா தூர எரிஞ்சிட்டு சொல்கிறான். அவள் ஒரு வினயங்கட்ட சிரிக்கி, நீ ஒரு விவரங்கட்ட மாமன். கருவாச்சி மகனை பார்க்க போனாலா? அவனைத்தான் மாப்பிள்ளைங்கிறா. அவன் நாத்துனா உறவு சொல்லி தான் நாங்கள் வளர்த்துருக்கோம். ஆமாம், எடுத்ததுக்கெல்லாம் கை நீட்டுறது என்ன பழக்கமாமா? மச்சினிச்சி தொட்டதில் சன்னமாக சாமி இறங்கி போனான் முத்துக்காமு ஒரு சவங்க பய. அவன் இழுத்த இழுவைக்குத்தான் ஊருலகம் வந்து சேர நினைப்பானே தவிர ஊருலகம் இழக்கிற இழுவைக்கு அவன் போக மாட்டான். நித்தம் காசு சம்பாதிக்கணும், நித்தம் கறி திங்கணும். இந்த 2ஐயும் தவிர பிறவிக்கு அர்த்தம் பெருசாக என்ன இருக்குன்னு நினைக்கிறவன் முத்துக்காமு. ஆள் செத்த வீட்டில் கவுச்சி புழங்கக்கூடாதுங்கிறது ஐதீகம். அப்படி சொந்த மதத்தில் ஆள் செத்து போனால் பொணம் தூக்குற வரைக்கும் பொறுமையாக இருப்பான். பொணம் தூக்குனதும் காலில் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஈரங்காய் முன்ன கறிக்கடைக்கு போயிடுவான். வீடு வாச சொந்தம் பந்தம் பொண்டாட்டி பொட்டிக்கடை ஊர் உலகம் எல்லாம் காசு பண்ணவும் கறி திங்கவும் கடவுள் அவனுக்கு செஞ்சு கொடுத்த ஏற்பாடுங்கிறது அவன் தீர்மானமான முடிவு. அன்னைக்கு ஒன்றும் வழி இல்லையா? உப்பு கருவாடாச்சும் சுட்டு வைக்கலேன்னு பொண்டாட்டியை அடிக்கிற அடியில் வீடு வீங்கி போகும். சில பேருக்கு மூக்கில் மச்சம் இருக்கிற மாதிரி இவனுக்கு மூக்குக்கு மேலே கோவம் எப்பவும் ஒட்டிக்கிட்டே இருக்கும். 2 குணம், 2 பேச்சு இருக்குது அவங்கிட்ட. இவனுக்கு காசு தர வேண்டிய ஆளுகக்கிட்ட வலுவலுன்னு பேசுவான். இவன் காசு கொடுக்க வேண்டிய ஆளுகக்கிட்ட கடுகடுன்னு பேசுவான். கொடுக்கும் காம்பும் ஒரே இடத்துல இருக்கிற பிராணியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவன்தான் அது. கொடுக்கு எப்போ கொட்டும், காம்பு எப்போ சொட்டும், அதுக்கெல்லாம் காலதேச வர்த்தமானத்தில் கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பன் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு செத்தது அவன் ஆத்தாலையும் ஒரு பொட்டி கடையையும். ஆத்தால செலவு கணக்கில் சேர்த்துட்டான், பொட்டி கடையை வரவு வச்சுக்கிட்டான். அவன் அப்பன் ஒரு சத்திய வந்தன். பொருளை விற்று பொழைச்சிக்கலாம், புத்தியை விற்று பொழைச்சிக்கலாம், நேர்மையை விற்று பொழைக்கக்கூடாதா மகனேன்னு சொல்லிட்டு செத்தார். அவர் பணத்தோடு சேர்த்து அவர் புத்திமதியையும் புதைச்சிட்டான் முத்துக்காமு. போதுமடா அப்பம் பொழைச்ச பொழப்புன்னு பொட்டி கடையில் களவாணி பொருள் வாங்கி விற்க ஆரம்பித்தான். கிழங்கு வாழைத்தாறு முட்டை நிலக்கடலை எல்லாம் களவாண்டு வர்ற ஆளுகளுக்கு 10க்கு 1 விலை கொடுத்தா போதும். கொடுத்ததை வாங்கிட்டு கும்பிட்டு போயிடுவாங்க. அதில் அடிப்பானையா முத்துக்காம லாபம் 1க்கு 5 விலை சொல்லி 1க்கு 3 விற்றுருவான். அப்படி சம்பாரித்து கல்லாவும் ஆளும் கணத்து போனான். அதில் தான் வந்து சேர்ந்துச்சு ஒரு ஆபத்து. அவங்க ஆத்தா செத்து 6 மாதம் இருக்கும். விடிய கடத்திறக்க ஒரு 50 திருட்டு தேங்காய் தலையை சுமந்துக்கிட்டு கடையில் கொண்டு வந்து இறக்கிட்டான் பொத்தக்காதன். திருட்டு ஆளாக இருந்தாலும் முரட்டு ஆள். ஒரு தேங்காய்க்கு ஓரணா மேனிக்கு வாங்கிட்டு போயிட்டு வரனப்பான்னு போயிட்டான். போனவன் மறுநாள் திரும்பி வந்து காளியம்மன் கோவிலுக்கு சிதறு தேங்காய் போடணுமப்பா, 2 தேங்காய் கொடுன்னு கேட்டிருக்கான்.
6 எடுத்து வை, ஒரு தேங்காய் 3 முத்துக்காமு. இதெனப்பா கூத்தா இருக்கு? உனக்கு ஓரணாவுக்கு நான் விற்ற காயை எனக்கே 3 விற்கிறியே, இது நியாயமா? ஒத்தக்காதன் கேட்க, ஊராம் பொருளுக்கு நான் ஓரணா கொடுத்தனா? என் பொருளுக்கு நீ 3 கொடுத்தா என்ன? முத்துக்காமி கேட்க, காசை கொடுத்துட்டு பேசாமல் வாங்கிட்டு போயிட்டான் பொத்தக்காதன். கோயிலில் போய் உடச்சி பார்த்தா 2 அழுகுன தேங்காய். கெட்ட கோவத்தோட புத்தி மாறி வரான் பொத்தக்காதன். ஏண்டா 6 வாங்கினதும் இல்லாமல் அழுகுன தேங்காயை கொடுத்து விட்ட? மாற்று தேங்காய் கொடுக்கல, மரியாதை கெட்டு போகும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஓ நேரம் நல்லா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏன் நேரமாக நல்லா இல்லை, ஓ நேரம் தாண்டி நல்லா இல்லை. சும்மா தேங்காய் கடையில் யானை புகுந்த மாதிரி அடித்து உடச்சி மிதித்து அப்பளம் பண்ணி பொருட்களை எடுத்து வீதியில் எரிஞ்சு பொட்டி கடையை இழுத்து தரையில் போட்டு சாய்ச்சி தேய்ச்சி வீட்டுக்குள்ளே புகுந்து அது வரைக்கும் அவன் சன்னஞ்சன்னமாக சேர்த்து வச்சிருந்த சம்பாத்தியம் எடுத்துக்கிட்டு ஓடிமெட்டு மேலே ஏறி மூணாரில் ஓடி ஒளிஞ்சு போனான் பொத்தக்காதன். சோளம் அடித்த களை மாதிரி சிந்தி செதறி நொறுங்கி கிடக்கிற பலகையையும் தகரமும் கூரையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எங்கள் பேர் பொட்டிக்கடைன்னு முழியாக முழிக்குதுக. முத்துக்காமு பாவம் மூக்கில் இருந்த கோபத்தையும் காணாம், மூக்கையும் காணாம். விழுந்த கடையை நிமித்து கொடுத்துருங்க, ஒரு வைர மோதிரம் போட்டுருங்க, கண்கலமாவங்க வச்சுக்கிறேன் கனகாம்பரத்தை. பொண்ணு வீடு பார்க்க வந்தப்ப அவன் கேட்டது இந்த 2 தான். நியாயமாகத்தான் தெரியுதுன்னு சரி சொல்லிட்டாரு சுப்பஞ்செட்டியார். மாப்பிள்ளை குருவி மாதிரி சேர்த்த காசை வச்சு போட்டு கொடுத்துட்றேன் பெட்டி கடையை. தங்க சங்கிலி ஒன்று இரவல் தாரேங்கிறா பெரிய முக்கி, பொண்ணு கழுத்தில் போட்டு அனுப்புகிறேன். வைர மோதிரம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். முடிஞ்சு போச்சு கல்யாணம், முடியலை பிரச்சனை. 4 வருஷமாக அவளுக்கு பிள்ளையும் இல்லை, வைர மோதிரமும் வரல. முள்ளங்கி மாதிரி சிக்குன்னு இருந்த கனகம் ஒரே இடத்துல உட்காந்து 2 வருஷத்தில் சொரக்கா மாதிரி பெருத்து போனான். உடம்பு சோகம் குறைய குறைய குத்தம் குறைய பெருசாக தெரியுமா இல்லையா? புதுசாக போட்ட பெட்டி கடையில் வியாபாரமும் கம்மி. 2 காதலையும் பூரா புகுந்த மாதிரி வைர மோதிரம்னு அவளை குத்தி குடஞ்சிக்கிட்டே இருக்கான். எங்கள் அப்பா வச்சுக்கிட்டு ஒன்றும் வஞ்சகம் பண்ணலைன்னு இவளும் சொல்லி பார்த்தா கொடுக்கும் காம்பம் உள்ள பிராணின்னு அவனை சொன்னமா இல்லையா? இப்போ காம்பை கலத்தி வச்சுட்டு கொடுக்கு மட்டும் வச்சு அவளை கொட்டிக்கிட்டே இருக்கு அந்த பிராணி. பழனிச்செட்டிப்பட்டிக்கு அவள் அப்பனும் வாரதில்லை, சொக்கத்தேவன்பட்டிக்கு இவளும் போகிறதில்ல. வைர மோதிரத்துக்கு என்னடா வழின்னு யோசிச்சு கணக்கு போட்டு காய் நகர்த்துறான் பையன். அவள் சோறு போட்டு வச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி ரசத்தில் கரண்டி போடுறதுக்குள்ள ஒரு கை உப்பு அள்ளி குழம்புல போட்டுட்டு கக்கிதுன்னு கத்தி கெடுக்கிறான். அவன் பண்ணின இந்த கூத்துலையே மூச்சு பேச்சு இல்லாமல் போனான் அவன். அது தெளியும் முன்ன 2வது கூத்த ஆரம்பிச்சிட்டான். ஆடு உரிக்க கடையிலேயே கால் கடுக்க நின்று கறியும் ஈரலுமாக வாங்கிட்டு வந்தான். அரை வேக்காட்டில் குழம்பு கொதிக்க அகப்பையை விட்டு ஈரலை மட்டும் எடுத்து வாயில் போட்டு தின்னுபிட்டு ஈரலைக்கானோ ஈரக்காலும் கத்தி கெடுத்து ஊரை கூட்டி அவளை கிறுக்கு பிடிக்க வச்சுட்டான். இத்தனை இடக்கு முடக்கும் பண்ணி இடைஞ்சல் பண்ணியும் அழுகிறாளே தவிர அவள் அசைகிறாரா இல்லையா? கடைசியாக அவளை சண்டை போட்டு வெளியேற்ற சாமியை துணைக்கிழுத்துக்கிட்டான். பண்ணக்கூடாத ஒரு காரியம் பண்ணான் பாவி. வீட்டுக்குள்ளே அவன் வேட்டி சட்டை போட்டு வைக்கிற கொடியில் அவள் மூளையில் சுருட்டி வச்சிருந்த மூட்டு சிலையை கலந்து தொங்க விட்டுட்டான். ஐயோ அநியாயமே, இந்த அசிங்கத்தை பார்த்திகளா? கற்ற வேட்டியோடு சேர்த்து மூட்டு சிலையை கொண்டாந்து முட்டை விட்டுருக்காளே முண்டச்சி மக. இப்படி தீட்டுப்பட்ட வீட்டில் தெய்வம் இருக்குமா? தெய்வம் இல்லாத வீட்டில் பிள்ளை இருக்குமா? இதை சொல்லி அவளை நொக்குன்னு நொக்கி நிம்மதி இல்லாமல் பண்ணிவிட்டான். 4 வருஷம் வாழ்ந்ததுக்குள்ளேயே நடுமுதுகில் ஏறி மிதிக்கிறவன் இவன் கூட காலமெல்லாம் எப்படி காலம் தள்ளுறது? அவன் நினச்ச மாதிரியே நான் போகிறேன் எங்கள் அப்பன் வீட்டுக்குன்னு புறப்பட்டுட்டான். போடி போ, நான் இல்லாத நேரத்தில் தங்கச்சங்கிலியும் அவுத்துட்டு போயிட்டான் உங்கள் அப்பன். வந்தா வைர மோதிரத்தோட வா, இல்லை வளைவுக்காரன் வீட்லேயே விழுந்து சா. அன்னைக்கு வந்தவ தான் அவ. 1 மாதம் கழித்து இன்னைக்கு தான் வந்திருக்கான் இவன். கறி கிடைக்கலனா நாக்கை கடித்து திங்கிற மாப்பிள்ளைக்கு எலும்பாச்சும் போடணும்னு அம்மாப்பட்டி கறிக்கடையில் கடன் சொல்லி ஆட்டு தலையும் எலும்பு கறியும் வாங்கி ரத்தம் சொட்ட மஞ்சப்பையில் பிடிச்சிட்டு வந்தார் சுப்பஞ்செட்டியார். தலைக்கறி வறுத்து எலும்பு குழம்பு வச்சு கொடுக்கவும் சட்டியிலிருந்த மொத்த சோத்தையும் தட்டில் கவுத்து சோறு தெரியாமல் குழம்பு ஊற்றி ஒரு முக்குறான் முத்துக்காமு. அந்த வீட்டில் இன்னும் 2 இலை உசுரும் ஒரு கிழட்டு உசுரும் கிடைக்கேன்னு நெஞ்சில் ஒரு ஓரத்தில் கூட நினைக்காம எலும்புக்குள்ளே இருக்கிற வெந்த ரத்தம் வெளியே வரட்டுமேனு அதை வாயில் வச்சு உரின்னு உறிஞ்சிறான். உசுன்னு இருந்தால் தானே அது சுப்பஞ்செட்டியாட்டிருந்து வைர மோதிரம் மாதிரி வரவே மாட்டேங்குது. 2 கண்ணமும் உப்ப சோத்தை அள்ளி வாயில் அடிச்சுக்கிட்டே கேட்குறான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாளாச்சு, சொல்லுங்க மாமு, எப்போ அனுப்ப போறீங்க எங்கூட என் பொண்டாட்டிய? வந்தா இப்போ கூட கூட்டிகிட்டு போங்க மாப்பிள்ள. அது கழுத வந்துடும், தரையில் தவிர மீன் தண்ணிக்கு வேணா வராமலா போகும்?
வர வேண்டியதை வருதாங்கிறேன். சாப்பாட்டுக்குள்ளே இருந்த எச்சிக்கையை வெளியே எடுத்து மோதிர விரலை மட்டும் ஒரு ஆட்டு ஆட்டுறான். மாப்பிள்ள, உங்களுக்கு நான் கடன்பட்டிருக்கேன். இல்லைங்கள, வளவி வியாபாரம் படுத்துருச்சு, வளைஞ்சும் போச்சு முதுகு. வாழ்ந்த பொண்ணு வாளா வெட்டியாக இருக்கா, வளர்ந்த பொண்ணு வீட்டில் இருக்கா. நான் வைர மோதிரம் போடுவேனா, வளர்ந்தவளை கரை சேர்ப்பனா? ரெண்டும் ஒரே வேலையாக போச்சுன்னா என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? இளையவளையும் கட்டிக்கிட்டு மூத்தவளையும் கூட்டிகிட்டு போயிடுறேங்கிறேன். வைர மோதிரம் மட்டும் போட்டு விட்டுருங்க. மூத்தவளை கரை சேர்த்ததாகவும் இருக்கும், இளையவ எனக்கு ஒரு பிள்ளை பெற்று கொடுத்ததாகவும் இருக்கும். என்ன நான் சொல்கிறது? 3 பேருக்கும் நெஞ்சு கூட்டு சத்தம் நின்று போச்சு, மூச்சு பேச்சும் நின்று போச்சு. கத்துற காக்கா, உருமுற நாய், உலக்க சத்தம் சகலமும் நின்று போச்சு. அவள் எலும்பு கடிக்கிற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. பகுதி 20. நகை சுற்றி வந்தாலும் வீக்கம் விரலுக்கு தானே. கனகாமரமும் பவளமும் நெஞ்சுக்கூடு உடஞ்சி வந்து அடமலையாக அழுகவும் கண்ணு மொழி கலங்கி போனா கருவாச்சி. உடஞ்ச மனசை ஒன்று சேர்த்துக்கிட்டு அக்கா தங்கச்சிய 2 பேருக்கும் நல்ல வார்த்தையாக 4 வார்த்தை சொல்கிறா. மூத்தவளுக்கு பிள்ளை இல்லை, இளையவளை கட்டி கொடுன்னு கேட்குறாரு அந்த ஆள். பொண்ணு கேட்குற ஆளை 2-3 கேள்வி கேளுங்கடி. வருஷம் 4 தான் ஆச்சு, அதுக்குள்ளே மலடினா எப்படி? கல்யாணமாகி 10 வருஷம் கழிச்சும் பிள்ளை எடுக்கிறவ இருக்காளா இல்லையா? இன்னனும் கேட்கணும். பிள்ளை இல்லாததுக்கு காரணம் மலடியா மலடனா? அதை எதை வச்சு அளக்கிறது? சரி, உன் புருஷன் வீரியக்காரனே வச்சுக்க. கட்டிட்டு போன உன் தங்கச்சிக்கும் பிள்ளை இல்லாமல் போச்சுன்னா அதுக்கு மேலே கட்டி கொடுக்க உனக்கு தங்கச்சி இல்லை. 3வது பொண்டாட்டி கட்ட வேற யார் தங்கச்சியை தேடுவான்? இருக்கட்டும், பொண்டாட்டி 2ன்னு ஆன பிறகு பொட்டப்பைய அவன் தன்னு முடிவாகி போச்சுன்னு வச்சுக்க. ஒரு மலட்டு பயலுக்கு 2 பொண்டாட்டின்னு ஆகி போகுமே, நியாயமா? மூக்கில் குத்துற மாதிரி இன்னொரு கேள்வியும் கேளுங்கடி. தண்டியும் தரமும் கொப்பும் கொலையுமா அக்கா இருக்க ஏன் கேட்டு வாரான் இளையவளை? வாரிசுக்கா, அவ வயசுக்கா, இல்லை வைர மோதிரத்துக்கா? கருவாச்சி பேச பேச அவ வாயே பார்த்து வாயடைச்சு நிற்கிறாக கனகாம்பரமும் பவளமும். ஏண்டி கருவாச்சி, எங்கிட்டு இருந்துச்செடி வந்துச்சு இத்தத்தண்டி அறிவு? பல்லாங்குழியில் புளிய விதையை எண்ணி போடக்கூடிய புத்தி இல்லாமல் இருந்தவ சொட்டாங்கல் விளையாடுறப்ப ஒத்த கல் ஒழுங்காக எடுத்துட்டு 2 கல் எடுக்க குட்டி கர்ணம் போடுறவ, ஐரமீனை பிடிக்க போறேன்னு போய் அரட்டாவளை அள்ளிட்டு வந்து ஆத்தா கிட்ட நொக்கு பெத்தவ. என்னைக்கிடி வந்துச்சு உனக்கு இம்புட்டு புத்தி? ஒரு பக்க உதட்டில் ஓரமாக சிரிச்சுக்கிட்டா கருவாச்சி. ஒன்றும் பேசலை. பால் குடிக்கிற பிள்ளைக்கு ஒரு பக்கம் முந்தானையை ஒதுக்கி கொடுத்துட்டு பிள்ளை முண்டி முண்டி முட்டுற சுகத்தை கண்ணு மூடி அனுபவிச்சுக்கிட்டே சீ கடிக்குது பாரு கழுதன்னு பிள்ளை தலையில் ஒரு செல்லத்தட்டு தட்டிட்டு கருவாச்சி சொல்கிறான். புத்தி யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்குடி. என்ன ஒன்று, எல்லா புத்தியும் அடைச்சி கிடக்கு. கையில் ஒரு சுத்தி வச்சு அழைச்சிக்கிட்டே இருக்கு காலம். அப்பப்போ புத்தியில் பொட்டு பொட்டுன்னு போட்டு போய்கிட்டே இருக்கு. போடுற போட்டில் சில புத்தி திறந்துடுது. இதுக்கெல்லாம் அசந்துருவானான்னு சிலது அடைச்சே கிடக்குது. இருக்கட்டும், பெருசு என்ன சொல்கிறாரு? புத்தி மாதிரி உட்கார்ந்துருக்கு எங்கள் அப்பன். மான மரியாதைக்கு அஞ்சி இஞ்சி கிடக்கிறோம் நாங்கள். ஒரு 6 மாதம் ஆற விடுங்கடி. மனுஷன் கேட்குற கேள்விக்கு மாதம் பதில் சொல்லுமடி. ஆள் செய்யாத நாள் செய்யும்னு சும்மாவா சொன்னாக? யோசிக்கிறா கருவாச்சி. அவளுக்கு அவளே யோசிக்கிறா. காடு இருக்குது, உலக மாடு இல்லை. வீடு இருக்குது, ஆள் இல்லை. பிள்ளை இருக்குது, புருஷன் இல்லை. கை கால் இருக்குது, காசு இல்லை. மண்டவழி காய்ச்சல்னு இருந்தாலும் ஒரு சுக்கு தண்ணி வச்சு கொடுக்க சொந்த பந்தம் இல்லை. சேர்க்கிறானா இல்லையோ தோற்று போக மாட்டேன் மாமா. பஞ்சாயத்தில் சொன்ன சொல்லு மட்டும்தான் நெஞ்சாங்குலையை பிடிச்சி நிமிண்டிக்கிட்டே இருக்கு. பொழைச்சி காமிக்கணும். பொழைக்கிறது முக்கியமில்ல, மானத்தோடு பொழைக்கணும். நெல்லை விதைக்கிறோம், உள்ள அரிசி இருக்குது. வெளியே உமி இருக்குது. அரிசி தான் முளைக்குது. ஆனால் உமி இல்லாமல் அரிசி மட்டும் விதைச்சா முளைக்குமா? முளைக்காது. அரிசி தான் பொழப்பு, உமி தான் மானம். உமி இல்லாத அரிசி முளைக்காது. மானமில்லாத பொழப்புக்கு மதிப்பேது? சொல்லி கொடுக்கல யாரும். அவள் புத்திக்குள்ளே புதுசு புதுசாக முட்டுது என்னென்னமோ. உடம்பு நோக உழைக்கணும். பாடுபட்ட மேனி பவுனு, படாத மேனி புண்ணு. ஒரே வேலை செஞ்சு ஒன்றுக்கும் ஆகாது. சகல வேலையும் பழகணும். தண்ணியில் விட்டாலும் இருக்குமா, தரையில் விட்டாலும் பொழைக்குமா. தவளை மாதிரி இருக்கணும். அண்ணன் தம்பி உறவுனாலும் தள்ளி நின்னே பழகணும். சொல்லவன் சொல்லுதா இல்லையா? மெத்த பழகுனா பித்தாலையும் பீனாரும். என் வாய் உண்டது வகுறு கொண்டது போக மிச்சத்தை கஞ்சி இல்லாமல் கிடக்கிற உசுறுகளுக்கும் கை கால் விளங்காத கிழடு கெட்டைகளுக்கும் ஆடு மாட்டுக்கும் காக்கா குருவிக்கும் கொடுக்கணும். அள்ளி கொடுக்கலினாலும் கிள்ளி கொடுக்கணும். பிள்ளை பெத்த மேனி, ஆம்பளை சுகம் என்னான்னு அறிஞ்ச உடம்பு,
மூடி மூடி வச்சாலும் உள்ளுக்குள்ளே என்னென்னமோ முணுமுணுங்கிற பருவம். ஆசைகளை எரித்து அந்த சாம்பல் அழி பூசாட்டி அந்த ஆசை என்னை எரிச்சுப்பிடும். பிள்ளைய பெற்ற குடிசைக்குள்ளே மாசு புதஞ்ச பள்ளத்திலேயே என் ஆசையையும் புதைச்சிட்டேன். புதைச்ச ஆசை முளைக்காமல் பார்த்துக்க ஆத்தா. உன்னைய கையெடுத்து கும்பிட்றேன் காளியாத்தா. நரி நாட்டாமல் பண்ணுற ஊரில் தாய்க்கோழி இல்லாத குஞ்சா தனிச்சு நிற்கிறேன். நரி அடிக்க வந்தா திருப்பி அடிக்க திராணம் வேணாம் சாமி. தப்பிச்சு ஓடி ஒளிய சந்து பொந்து காமி. மானத்துக்கு பங்கமில்லாத எந்த வேலையும் செய்யலாம்னு முடிவெடுத்துட்டா கருவாச்சி. பூமி வானம் பார்த்த பூமி, மனுஷங்க பூமி பார்த்தா மனுஷங்க. வேறென்ன தொழில் இருக்குது? விவசாயத்தை விட்டா களை எடுத்தா கதிரெடுத்தா, குளையறுக்க போனா, கரட்டுக்கு போய் விறகெடுத்து விற்றா, ஒரு நாள் மலையடி ஒட்டியிருக்கிற கம்பங்காட்டுக்கு மருகு கருது பிறக்க போனான். மருகு கருதுங்கிறது வேறொன்றும் இல்லை. கம்பங்காட்டில் தலைக்கருது வெளியே விழாச்சிம்புகளில் வெடித்து வெளியேறும். இன்னொரு கருது தலைக்கருது அறுத்து முடித்து 20ஆம் நாள் அதையும் அறுக்கலாம். பொதுவாக அந்த கருதுக சக்கையாக தான் இருக்கும், சாவியாக தான் கிடக்கும். அதனால் காட்டுக்காரக அதை அறுக்கிறதில்ல. வந்து போகிற சனம் அறுத்துட்டு போகட்டும்னு விட்டுருவாங்க. தோளில் தொட்டி கட்டி பிள்ளைய போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு சீனி மிட்டாய் வாங்கி கொடுத்து அழுகையை அமர்த்திட்டு மசங்கிற வரைக்கும் மருகு கருதை அறுத்து பார்த்தும் குட்டி சாக்கில் 3/4 சாக்கு நிறையல. பிள்ளைய இடுப்பில் சுமந்து கருது சாக்க தலையில் சுமந்து மொட்டை கிணத்து பொலி வழியாக நடந்து வரப்ப எதுக்கு வந்து நில்லுன்னு நிறுத்தினா பண்ணியாம் பேரன். எங்கேருந்து கருதறுத்து வாரவ? நாயக்கர் வீட்டு காட்டில். அது அப்போ எங்கள் அண்ணன் கட்டையன் குத்தகைக்கு எடுத்த காடு. அறுக்கிறப்ப யாரும் தடுக்கலை, அறுத்த பிறகு ஏன்பா மறிக்கிற? தீத்துட்டு போன சிரிக்கிக்கு பேச்சென்ன பேச்சு? அவள் தலையில் இருந்த கருது சாக்க விசுக்குன்னு பிடுங்கி வீசி எறிஞ்சான் மொட்டை கிணத்துல. கருது சாக்கு கிணத்துக்குள்ளே விழுந்த சத்தம் அடங்கு முன்ன அவன் கம்பங்காட்டில் ஓடி காணாமல் போனான். இருங்கடா, தெய்வம் கேட்குங்கடா உங்களை. ஆத்தாளுக்கு என்னமோ ஆகி போச்சுன்னு பிள்ளை வீல்னு கத்துன கத்தில் கிணத்துக்குள்ளேருந்து ஆகாயத்தில் யாரோ அம்பு தொடுத்த மாதிரி சிவ்வுன்னு பயந்து பறந்து வருதுக. அப்பத்தான் போய் அடைஞ்ச நெய்க்குருவிக. ஒரு வாய் கூழ் கூட இல்லாமல் ஏறு வெயிலில் கருதறுத்து அதையும் பறி கொடுத்துட்டு கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு கைப்பிள்ளை சுமந்து போகிறான் கருமாயப்பட்ட கருவாச்சி. கொன்னவாயனை நினச்சாதான் கும்மி எரிஞ்சு போகுது கருவாச்சிக்கு. யார் பெத்த பிள்ளையோ, கஞ்சி இல்லாத வீட்டுக்கு நீதாண்டா ராசான்னு ஈசன் இவன் தலையில் எழுதிருச்சோ. கட்ட வேகிற காலம் வரைக்கும் காலடி நிழல்லையே கிடக்க போகிற ஒரே சொந்தம் இந்த கிறுக்கு பயலாத்தான் இருப்பான் போல் இருக்கு. தான் கொலைப்பட்டினியாக கிடந்தாலும் அவன் கும்பாவை பழைய கஞ்சி ஊற்றியாச்சு நொப்பி விட்டுறணும். இப்படியெல்லாம் நினச்சி கிடந்தவன் நெஞ்சிலையும் நெருப்பு விழுகுது லேசு லேசா. அவன் முன்ன மாதிரி இல்லை. விடிஞ்சும் உறங்குறான். வெறிச்சு விட்டம் பார்க்குறான். கூடையில் அள்ள வேண்டிய சாணியை சட்டியில் அள்ளுறான். அழகு சிங்கத்தை திண்ணையில் விட்டுட்டு தெருவுக்கு ஓடி போகிறான். ஒன்றும் பொடிபடலை அவன் போகிற போக்கு. சடையத்தேவர் வீட்டு ஆளுக செய்வன செஞ்சிருப்பார்களோ பார்ப்போம். பொழைக்க ஒரு புது வழி பார்க்கணுமே. கருவாச்சி பெரிய மனுஷியான அனுசில் ஆத்தா பெரிய மூக்கி அவளுக்கு பருத்திப்பால் பாயாசம் வச்சு கொடுத்துருக்கான். அந்த மாதிரி ஆயுசில் குடித்ததில்லைன்னு சொல்லியிருக்காக அந்த ருசி கண்டவுக. பருத்திப்பால் பாயாசம் செய்கிற கம்ப சூத்திரம் தெரியும் கருவாச்சிக்கு. பாயாசம் போட்டு ஊருக்குள்ளே விற்றா என்னன்னு யோசிச்சான். மறுநாளே செஞ்சே போட்டா. அன்னைக்கு ராத்திரி அரை வீச பருத்தி விதையை துண்டா ஊற போட்டா. அரைப்படி பச்சரிசி, கொஞ்சம் உளுந்து, இத்தனோண்டு வெந்தயம் 3 கலந்து மொத்தமாக ஊற வச்சான். அரைக்காப்படி பாசிப்பயிரை போட்டு இன்னொரு ஏனத்தில் தண்ணி ஊற்றி வச்சான். ஊற வச்ச பருத்தி விதையோட இஞ்சியும் ஏலக்காயும் கலந்து உரலில் போட்டு கோழி கூப்பிட கொன்னுவாயனை எழுக்கி ஆட்ரா மகனே ஆட்ரான்னா. அவன் உறங்கி விழுந்துக்கிட்டே உரலை ஆட்டுறான். சக்கப்பதம் வரவும் அதில் தண்ணி ஊற்றி பருத்தி பாலை புழிஞ்சா பாத்திரத்தில். அப்படி 3 ஆட்டு ஆட்டி 3 புளி புழிஞ்சா ஊற போட்ட பச்சரிசியை குருணை பதத்துக்கு ஆட்டி அள்ளி வச்சுக்கிட்டான். 2 வீச கருப்பட்டியை நுணுக்கி வச்சுக்கிட்டான். அரை தேங்காயை துருவி வச்சுக்கிட்டான். இப்போ 10 படி தண்ணியை ஒரு அடுப்பு கூட்டி கொதின்னு கொதிக்க விட்டான். ஊற்றுனா அதில் பருத்தி பாலை கிண்டிக்கிட்டே முழு பாசி பயிரை உள்ளே அள்ளி கொட்டினான். அது 3/4 பதம் வேக்காடு கண்டதும் பச்சரிசி மாவை உள்ளே கூட்டி கலக்குன்னு கலக்கினான். கொதிப்பதம் வந்ததும் கருப்பட்டி தூளை விதைச்சி தேங்காய் துருவலை தெளித்து இறக்கி வச்சான். நான் இங்கே இருக்கேன்னு தெருவில் போகிற ஆளுகளுக்கெல்லாம் தகவல் சொல்லுது பாயாசம். ஒரு போனி ஓரனான்னு அவள் விற்க ஆரம்பித்ததும் கஞ்சி பொழுதுக்குள்ளே காணாமல் போயிருச்சு பாயாசம். 10 நாளில் கருவாச்சி பாயாசத்துக்கு கிறுக்கு பிடிச்சி போயிருச்சு ஊர். விடிய பல்லு விளக்காமல் பாயாசம் குடிச்சு பழகிருச்சு தொக்கத்தேவம்பட்டி. செலவெல்லாம் போக அவள் கையில் நிற்கிது 1.25. கட்டையன் பதறி போனான்.
இப்படியே விட்டா ஈரு பேனாக்கி போகும், பேனை பெருமாளாக்கி போகும். அவள் பாயாச சட்டியில் பள்ளி அடித்து போடுங்கடா. நீ சும்மா இருனே, அவள் பொழப்பில் ஆப்படிக்கிறதுக்கு இன்னொரு வழி வச்சிருக்கேன். மறுநாள் பாயாச பானையை தலையில் சுமந்து கோழி கூப்பிட கருவாச்சி தெருவில் இறங்கி நடக்க, அதுக்கு முன்ன பாயாசம் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம். அதே மாதிரி ஈயக்குண்டா, அதே மாதிரி போனி வச்சு ஓரணாவுக்கு 2 போனின்னு ஊருக்கே ஊற்றிக்கிட்டு இருக்கா கண்ணியம்மா. ஊரில் ஒரு மாதிரியான பொம்பளை அவ. 30-35 வயசு இருந்தாலும் சும்மா செவ்வாழத்தாள் மாதிரி சிலிப்பி நிற்கிறவ. அவளுக்கும் வேற பொம்பளைகளுக்கும் தெருவில் சண்டை கிண்ட வந்தா, தெரியாதா உன்னைய, அவனைத்தானே நீ வச்சிருக்கன்னு கேட்டுட்டா, உனக்கு தெரிஞ்சு அவன் ஒருத்தன் தாண்டி, எனக்குத்தானே தெரியும் என்னை வச்சிருக்கிற 4 பேரில் உன் புருஷனும் ஒரு ஆள்னு, இப்படி பதில் சொல்கிற ஏடாகுடமான பொம்பளை. அவளுக்கு கட்டையும் ஆளுக துட்டை கொடுத்து தட்டேற்றி விடவும், ஓரணாவுக்கு 1 போனின்னு விற்கிற பாயாசத்தை இவ ஓரணாவுக்கு 2 போனின்னு விற்று கருவாச்சி பொழப்ப காலி பண்ணிவிட்டா. வியாபாரம் அத்து போச்சு, கை காசு குறைஞ்சு போச்சு. செனமாடு தீவனம் இல்லாமல் கிடக்கு, சதன ஈரம் இருந்தும் உழாமல் கிடக்கு காடு. காய்ச்சல் தடுமண்ணு 10 போட்டு கிடக்கு பெத்த புள்ள. இந்த வருஷம் சம்பளம் வேற கொடுக்கல கொன்னவாயனுக்கு. கொட்டத்தில் சாணி அள்ளி தூக்குச்சட்டியில் கூழ் ஊற்றி வச்சுக்கிட்டு மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போடா மகனே பசுமாட்டுன்னு கொன்னவாயனை கூப்பிட்டான். அவன் சாட்டக்கம்பை திண்ணையில் போட்டுட்டு ஒடிஞ்ச உடம்பு வளைஞ்சு நின்று சொல்கிறான், சின்னாத்தா, நான் ஊரில் போய் கல்யாணம் பண்ணிக்க குடும்பம் நடத்த போகிறேன். சம்பளத்தை கொடுத்துட்டா நான் வேலையை விட்டு நின்றுக்கிறேன். அவங்கிட்ட எதிர்பார்க்கல அவள் அந்த வார்த்தையை. காதுக்குள்ளே பாஞ்ச முள் கண்ணுக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரி அவள் கண்ணை விட்டு தவிரிச்சு கண்ணீர் துணி 2. செத்தவோட நெஞ்ச பிடிச்சி உக்காந்து போனவ நொட்டாங்கையில் 2 கண்ணையும் தொடச்சிக்கிட்டான். போடா ஏலே போடா, எல்லாம் அந்து போய் என் இத்த வேருக்கு கீழே ஒட்டிக்கிட்டு இருந்த ஒத்த வேரை நீயும் அத்தைக்கிட்டு போகிறையா? போ, ஒத்தையில் பிள்ளை பெற்றவளுக்கு ஒத்தையில் சாக தெரியாதா? போங்கடா, போகிறவனா போங்கடா. அழுக நிற்கல பாவம், அழுக பிறந்தவளுக்கு. பகுதி 21. சொக்கத்தேவன்பட்டியை கடக்கிற வரைக்கும் மாரில் கல்லை கட்டி நடந்த மாதிரி மனசு கனத்து தான் கிடந்துச்சு கொன்னவாயனுக்கு. கஞ்சி ஊற்றின வீட்டை விட்டு போகிறமே, காத்தா அலைஞ்சு திரிஞ்ச காட்டை விட்டு போகிறமே, தீனிக்கு ஏங்குற செனமாட்டை விட்டுட்டு போகிறேங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருக்க, நாம் போனால் ஊடும் பாடும் ஒத்தாசை பண்ணுறதுக்கு சின்னாத்தாவுக்கு நாதி இல்லையே, அழகு சிங்கத்தை தூக்க ஆள் இல்லைங்கிற கவலை தான் குறுக்கில் குத்துது கொன்னவாயனை. ஊரு கடந்து ஒத்தையடி பாதையில் வந்து சேர நெஞ்சில் இருந்த பாரம் கொஞ்சமாக இறங்கி பையில் இருந்த பாரம் கணக்குது லேசா. பையை தாண்டி எண்ணெயை பைய கசிய விட்டு நான் இங்கே இருக்குங்குது உள்ளுக்கு இருக்கிற அதிரசம். முறுக்கும் சீடையும் ஒன்றுக்கொன்று முட்டி குட்டி கலாட்டா பண்ணி வருதுக. எண்ணெயை கட்ட போகிறவ பேரென்னன்னு பையுக்கு வெளியே பிதுங்கி நாக்கை தொங்க போட்டு கேட்குது தேனி சந்தையில் வாங்கி திணிச்ச மஞ்ச சேலை. அவள் பேர் ஐயக்கான்னு கிளிங் மொழி பேசுதுக. காகிதத்தில் சுற்றி வச்ச கண்ணாடி வளவிக. அவுந்த வேட்டியை கட்ட அவன் கையை தூக்கவும் எதேச்சியா மேலே வந்த பையி மூக்கில் ஒரு முட்டி போனதில் அடிக்குது பைக்குள்ள ஐயக்கா வாசம். இன்னைக்கு நேற்று பழக்கமாக அவனுக்கும் ஐயக்காவுக்கும் 10-11 வயசில் ஊர் மாடு மேய்க்க போனவன் இவன். ஊர் மாட்டுக்கு பின்னாலேயே சாணி பொறக்க வந்தவ அவ. சாட்டக்கம்புக்கு கால் சட்டை போட்டு விட்ட மாதிரி இவன். முருங்கைக்காய்க்கு முந்தான சுத்தின மாதிரி அவ. இவனை விட 3 மாதம் அவ பெரியவ தான். ஆனால் பெரிய வித்தியாசமுள்ள உருவத்தில். கொன்னவாயன் அப்பன் ஒரு குடிகாரன், ஐயக்கா அவங்க ஆத்தா ஒரு ஓடுகாலி. பொழைச்சா பொழைங்க செத்தா சாங்கன்னு 2 பேரையும் தெருவில் விட்டுட்டாக அவன் அப்பனும் இவன் ஆத்தாலும். மாடு தான் சொந்த பந்தம்னு ஆகிப்போச்சு இவனுக்கு, சாணி தான் கஞ்சின்னு ஆகிப்போச்சு அவளுக்கு. கஞ்சி பொழுதுக்கு ஊர் மாடு ஓட்டி கிளம்பிடுவான் கொன்னவாயன். 40-50 மாடுகளை முன்னுக்க விட்டு இவன் பின்னுக்கு போக கூடையை தூக்கிக்கிட்டு கூடவே வருவாக சாணி பிறக்க 5-6 பொம்பளைக. அந்த பொம்பளைக போடுவாங்கப்பா ஒரு சண்டை, சும்மா பாணிப்பட்டு யுத்தம் மாதிரி ஒரு சாணிப்பட்டு யுத்தம். எந்த ஒரு மாடும் சாணி போடுறதுக்கு முதல்ல வாழை தூக்கும். தூண்டிக்காரன் தக்கையில் கண்ணு வச்சுருக்கிற மாதிரி வாழையே கண்ணு வச்சிருப்பாளுக சாணி பிறக்கிற பொம்பளைக. எந்த மாடு வாழை தூக்கம் கண்டுபிடிச்சி ஏஞ்சாணின்னு எவன் முதல்ல கத்துறாளோ அவளுக்கு தான் சட்டப்படி பாத்தியப்படும் சாணி. ஐயக்காவுக்கு ஒரு காலு இழுவ, வெரசா நடக்க மாட்டான். சாணியை பார்த்தா கூடையை விட்டுருவான், கூடையை பார்த்தா சாணியை விட்டுருவான். எத்தனையோ நாள் ஏமாந்து போய் வெறுங்கூடையோட வீடு சேர்ந்திருக்கா. அவளை பார்க்க கொன்னவாய மனசு ஓரமாக உருகுது.
எப்படியும் அவ கூடைய நெப்பி அனுப்புங்கிற ஒரு நினப்பு நெஞ்சுக்குள்ளேயே பிராண்டுது. இவனே ஒரு ஏற்பாடு பண்ணான். எந்த மாடு வயிறு நிறைய கொலை தின்னுச்சோ அந்த மாட்டுக்கு சாணி சத்து அதிகமோ அந்த மாடுகளை இடது பக்கமாக நிறுத்தி ஓட்டி ஐயக்காவை அதே பக்கம் முன்னுக்க விட்டு இவன் பின்னுக்க போகிறான். மாடு வாழத்துக்க ஒரு எம்ப இவன் ஐயக்கா தோலை தடவுவான். அதுக்குள்ளே அவள் ஏஞ்சாணி ஏஞ்சாணின்னு கத்திடுவா. இப்போவெல்லாம் நித்த நிறைஞ்சு போகுது கூட. இப்படியே 5-6 மாதம் அவங்க காலம் கிடக்குது. வர வர கூடையில சாணியும் மனசில் காதலும் பெருங்கண கணக்குது. நித்தம் கூடையை நெப்பி கொடுக்குற சாணீஸ்வரனுக்கு அச்சு வெல்லம், பணியாரம், அவிச்ச மொச்சையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படி சேர்ந்த கூட்டு கிளிக ரெண்டும் கூட்டு வியாபாரம் பண்ண பழகிருச்சுக. அதாவது சாணி தட்டி விற்கிதுக. சாணியில் மாட்டு சாணி கொஞ்சம் கெட்டி, எருமச்சாணி கொஞ்சம் கூழு, ரெண்டையும் சேர்த்து போட்டு குழச்சாத்தான் கிடைக்கும் எருத்தட்டை ஏத்த பதம். ஐயக்காவுக்கு நல்லா புடிப்பட்டிருக்கு சாணி எருவாக்குற சங்கதி. உமிக்கருக்கு, புளியஞ்சருகு, நெல்லுச்சண்டு 3ஐயும் போட்டு 2 சாணியிலையும் கலப்பா. என்னமோ மண்டவெல்லம் பிடிக்கிற மாதிரி ஆசையாக உருண்டை பிடிப்பா. உருண்டையை எடுத்து திரும்பவும் உமியில் வச்சு ஓங்கித்தட்ட அது சப்பட்டையாக போகும். அதை அப்படியே எடுத்து புளிய மரத்துலையோ சுவத்துலையோ அடித்து 1 வாரம் காய விடுவா. எருவாயிரும். உற்பத்தி ஐயக்கா, வியாபாரம் கொன்னவாயன். ஆப்பக்கடை ராசம்மாவுக்கும் தோட்டி துடியாண்டிக்கும் எருவை விற்று வடையும் கிழங்கும் வாங்கி திண்ட காலம் கரையாத அச்சுவெல்ல கட்டியாக இனிச்சு கிடக்கு மனசுக்குள்ளே. இன்னும் ஐயக்காவை நெஞ்சில் சுமந்து வெயிலில் நடந்து வேர்த்து வந்தவன் எருத்தட்டுற புளிய மரத்தில் நிலத்தில் ஒதுங்கினான். புல்லரிக்குது தேகம்புறா. ஐயக்கா ஐயக்கான்னு கத்துது புளிய மரத்தில் ஒரு காக்கா. புளிய மரத்தை அடித்தண்டில் எருத்தட்டின பழைய தடத்தில் போய் படுத்துக்கிட்டு இன்னைக்கு எந்திரிக்கிறாப்புல இல்லைங்குது இருதயக்கூடு. விவரம் தெரியாத வயசில் மனசில் பச்சை குத்துது பாருங்க ஒரு பழைய நினப்பு. அழியறதில்ல, அது ஆயுசு பரியந்தம். புளிய மரம் கடந்து கிளியாம்பரை இறங்குனா வந்துடும் பாம்பாறு. பாம்பாத்தில் இறங்கி நின்னா இல்லையோ உடம்பெல்லாம் அவனுக்கு பாயாசம் பாயுது. உள்ளங்கால் நனைக்கிற தண்ணியில் நின்று ஓட விடுறான் மனசை பழைய காலத்து மேலே. அன்னைக்கு ஓடின தண்ணி இன்னைக்கு இல்லை. அந்த பழைய மணலும் இல்லை ஆற்றுல. அன்னைக்கு இஞ்சி மரத்தில் நின்று எங்களை வேடிக்கை பார்த்த கொக்கும் குருவியும் செத்தே போயிருக்கும் இந்நேரம். அவளையும் என்னையும் அல்லாட விட்டு அழகு பார்த்த அந்த நாள் கால சமுத்திரத்தில் விழுந்த ஒத்த மலைத்துளியாக உருவழிஞ்சு போயிருக்கும். ஆனால் ஞாபகம் சாகுமா? சாகாது. அந்த இடம்தான் அவள் விடுகதை போட்டது. இந்த இடம்தான் நான் மீன் சுட்டு கொடுத்தது. உச்சி பொழுது கம்முன்னு இருக்கு காடு. இலை தட ஆடலை. காசு கொடுங்க, இல்லாட்டி காகிதம் போடுங்க, அப்போ தான் வருவேங்குது காற்று. எல்லா கைகளையும் தூக்கி ஆகாயத்தை கும்பிட்டு ஆடாமல் அசையாமல் மழை வரம் கேட்குது மரங்க. வடை சட்டியில் போட்டு ஈரலை வறுத்தெடுக்கிற மாதிரி வெயில் சட்டியில் போட்டு பூமியை வறுத்தெடுக்குது சித்திரை மாதம். தரிசு காடு மேய்ஞ்சு வந்த மாடுக தாகத்துக்கு இறங்குதுக ஆற்றுக்குள்ளே. ஆற்றுக்கு தேமல் விழுந்த மாதிரி அங்கங்கே திட்டாக கிடக்கு தண்ணி. மூங்கி மரத்து நிழலில் சரிஞ்சு சாஞ்சாக கொன்னவாயனும் ஐயக்காவும். எருவு வாங்கினதுக்கு துட்டுக்கு பதிலாக சுடுகாட்டு பொரியும் தேங்காய் சில்லும் கொடுத்துருந்தான் தோட்டி துடியாண்டி. ஒரு வாய் பொரி, ஒரு கடி தேங்காயுமா மாற்றி தின்னுக்கிட்டு கதை பேசுதுக ரெண்டும். எங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர்றப்ப என்ன கொண்டு வருவேன்? முறையாக வந்து பொண்ணு கேளு, முறை செய்கிறத அப்புறம் பார்க்கலாம். எங்கள் அப்பன் சொல்லிருச்சுல்ல, எங்கள் வீட்டுக்கு நீ முறை பொண்ணான். 3 முடிச்சில் மூக்கணாங்கயிறு போட்டுற மாட்டேன். 3 முடிச்ச அப்புறம் முதல்ல 3 கதை சொல்கிறேன், அதை விடுவி பார்ப்போம். சொல்லு கேட்போம். வாயில் கிடந்த பொரிய ஒரு கடவாப்பல்லேருந்து மறு கடவாப்பல்லுக்கு தள்ளி மென்று அரைச்சி ஒரே முழுங்கி உள்ளே தள்ளிட்டு சொல்கிறா ஐயக்கா. பொட்டு வைக்காத சாமி ஒரு சாமி, காலு கழுவாத சாமி ஒரு சாமி, ஒட்டு துணி கட்டாத சாமி ஒரு சாமி, மொத்தம் 3 சாமி. என்ன சாமி? சொல்லிவிட்டா அவளுக்கு தெரியாதா? அவன் தலையை தரையில் ஊண்டி மருத வரைக்கும் போனாலும் இந்த 3 சாமியை சொல்கிறதுக்கு அவனுக்கு மூளை இல்லைன்னு அந்த தைரியத்தில் சொல்கிறான். கோழி அடித்து குழம்பு வச்சு உள்ளங்கையில் சோறாக்கி போடுறேன் உனக்கு. சொல்லாட்டி சொல்லாட்டி இங்கேயே மீன் சுட்டு தாரேன், அதையும் பார்ப்போம். அவன் முக்குறான், முனகுறான், உருமாவில் அவுக்குறான், உள்ள முடியையும் 1-2 கொட்டி போக தலையை சொரிகிறான். என்னமோ 2 கைகளுக்கு மத்தியில் தேங்காயை வச்சு ஒரே அமுக்கில் அமுக்கி உடைக்கிற மாதிரி ஒன்றுமில்லாத உள்ளங்கையை நசன்னு நசுக்கிறான். வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் கொன்னி சொல்லி பார்க்குறான். ஒன்றும் கதையாகலை. நீயே சொல்லு.
ஒன்றும் சொல்ல முடியாமல் தோற்று போன தொத்த பைய. அவள் குதிகாலை எடுத்து உள்ளங்கையில் போட்டு உருவவும் மண்ணாங்கட்டி மேலே மழை பெஞ்ச மாதிரி அவள் கரைஞ்சு போனா கரைஞ்சு. கேட்டுக்க கேனன்னு வாய்க்குள்ளேயே முனகிட்டு அவள் போட்ட கதையை அவளே விடுவிக்கிறான். வருண பகவான்னு கும்பிட்றமா இல்லையா தண்ணியை? அதில் பொட்டு வச்சா நிற்குமா? அதான் பொட்டு வைக்காத சாமி. கோமாதான்னு கும்பிட்றமா இல்லையா பசுவை? அது சாணி போட்டால் கால் கழுவுதா? அதுதான் கால் கழுவாத சாமி. அக்னி பகவானை கும்பிட்றமா இல்லையா தீய? அது துணி கட்டுமா? அதுதான் ஒட்டு துணி கட்டாத சாமி. அவள் சொல்ல சொல்ல அவன் கண்ணும் வாயும் விரிஞ்சது பாருங்க. உனக்கு ரொம்ப பெருசுடி ஆத்தா மூளை. அவள் சொன்ன கதைக்கு அவளே பதிலை சொல்லிட்டா. அவன் சொன்ன வேலையை அவன் செய்யணுமா இல்லையா? செஞ்சான். ஆத்தோரமாக இருந்த கோரைக்குள்ளே கையை விட்டு 2-3 குறவ மீனை பிடிச்சான். சொரிகல்லில் உரசி கொதிக்கிற ஓட மண்ணுக்குள்ளே குழி தோண்டி புதைச்சான். அந்த வேக்காட்டில் வெந்து தணிஞ்சிருச்சு மீன். எடுத்தான். முள்ளிருக்க கறியை மட்டும் உருவி ஊட்டி விட்டான். ஓடி முடிஞ்சு போச்சு காலம். ஆனால் ஆற்றுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கே மீன் வாசம். அதுக்கு பிறகு குடிகார தகப்பன் துட்டுக்கு ஆசைப்பட்டு அவனை சொக்கத்தேவன்பட்டியில் பண்ணைக்கிருக்க வச்சதும், திருவிழா தீபாவளிக்கு வாரப்பெல்லாம் வளவியும் பலகாரமும் வாங்கியாந்து கொடுத்து ஓடையில் ஒளிச்சு தின்னதும், ஆடு மாடுகளோட ஐயக்கா நினப்பையும் சேர்த்து மேய்ஞ்சதும், ஈசானி மூலையிலேருந்து மலை இறங்கி வந்தா ஐயக்கா எருவை நினச்சிடாதேன்னு ஆகாயத்தை சாட்டக்கம்பு வச்சு அடிக்க போனதும், அவளுக்கு தாலி தங்கம் வாங்க எச்சியை குடிச்சிக்கிட்டே காசை மிச்சம் பண்ணதும், இந்தா இப்போ மஞ்ச சீலையோட கருவாச்சி கொடுத்த காசோட புது மாப்பிள்ளை முறுக்கோட ஊர் திரும்புறத நினச்சா கனா கண்ட மாதிரி இருக்குது. கிள்ளி பார்த்தா வலிக்குது. நெசந்தான். ஆறு தாண்டி மேடு ஏறி இறங்கி ஒத்த ஆலமரம் கடந்தா ஊர் வந்துடும். அந்தி மசங்க இந்த ஆகாயம் என்னென்ன கூத்து கட்டி ஆடுது. புதுசாக மருதாணி போடுது. புளிச்சுன்னு வெத்தலை போட்டு துப்புது. மார்லையும் மூஞ்சிலையும் மஞ்ச பூசி குளிக்குது. எத்தனை நிறமடா சாமின்னு 1 2 3 எண்ணி முடிக்கும் முன்னே கரேர்னு கருப்புத்தார் பூசி அத்தனை நிறத்தையும் அழிச்சிட்டு போயிடுது. வந்துருச்சு ஊர். எருக்குழி தாண்டி எடப்பங்க திரும்பினா அவன் தெருவு. அடுத்த சந்து ஐயக்கா வீடு. கோழி கூப்பிட சாணியை கரைச்சி சட்டியில் எடுத்துக்கிட்டு வாசு தொளிக்க வந்த கருவாச்சி பலகக்கல்லில் படுத்திருந்த உருவத்தை கண்டதும் பயந்து போனான். கதவை திறந்த சத்தம் கேட்டதும் பளிச்சுன்னு முழிச்சான். கருவாச்சி காலில் மலார்னு விழுந்து உருண்டு அழுகிறான் கொன்னவாயன். பிடிச்ச காலை விடாமல் பிறண்டு அழுகிறான். என்னடா இது, எந்திர்றா. அவள் சாணி சட்டியை கீழே விட்டுட்டு பதறி போனான். நல்ல நாள்லையே சொல்ல சொந்தமில்லை அவனுக்கு. நெஞ்சில் முள்ளு தச்சு நில குலைஞ்சு அழுகிறவன் என்னத்தை சொல்ல போகிறான் பாவம். ஏலே காலை வர்றா, கண்ணை தொடச்சிக்கடா, எந்திர்றா, என்னாச்சுன்னு சொல்கிறா. மண்ணில் மூஞ்சியை தேய்ச்சிக்கிட்டே அழுத சொல்லுது அந்த அறப்பிறவி. அவங்க ஆத்தாப்பட்ட கடனுக்கு ஐயக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எங்கப்பன். எனக்கு சாக தைரியம் இல்லை அத்தா. ஓடியாந்துட்டேன். என் கட்டை வேகு மட்டும் உன் காலடியை விட்டு போக மாட்டேனத்தா. இருந்தா சோறு, செத்தா வாய்க்கரிசி போடுவியா? செத்தன்னைக்கு கூட அழுகாத கருவாச்சி அன்னைக்கு அழுதா. கொட்டி கிடந்தவனை குனிஞ்சு அள்ளுனா. நீ தாண்டா என் மூத்த மகன். காலமெல்லாம் உனக்கு கஞ்சி ஊத்துறேன்டா. நான் செத்தா நீ தூக்கி போடு, நீ செத்தா நான் தூக்கி போடுறேன், அழுகாதடா. அவன் கொண்டு வந்த பை மேலே கோழி ஒன்று தவி போனதில் கிளிங்னு சத்தம் போட்டு உடஞ்சி போன ஒரு வளவி. என்னையை எடுத்து கண்ணை தொடச்சிக்கன்னு எட்டி பார்க்குது. பைக்கு வெளியே மூஞ்சி தொங்க போட்ட மஞ்ச சேலை. வாச தெளிக்கிற வரைக்கும் காத்திருக்குமா? விடிஞ்சிருச்சு பொழுது. பகுதி 22. சின்னாத்தா கெடைய விட்டு ஒதுங்கி வந்துருச்சு ஒரு கெடா குட்டி. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிள்ளையை தூக்கி வச்சிருக்கிற தாய் மாதிரி நெஞ்சில் சுமந்து கொண்டாந்த செம்பிளி ஆட்டங்குட்டியை கொன்னவாயன் தாங்கி தரையில் இறக்கி விடவும், புது இடத்த செத்த விடம் வெறிச்சு பார்த்த குட்டி மலார்னு ஒரு தவ்வி மான் மாதிரி ஓடுது. பிள்ளைக்கு ஒரு பக்கம் மாற ஒதுக்கி பால் கொடுத்துக்கிட்டு இருந்த கருவாச்சி பிள்ளையை பிரித்து மாற ஒழுங்கு பண்ணிக்கிட்டே புடின்னு ஓடி வரா. பிள்ளையை தூக்கிட்டேன். தவ்வி ஓடி காடிக்குள்ளே விழுந்து போன கெடா குட்டியை கொன்னவாயன் பிடிச்சி தூக்கி வரவும் பிடிக்க அடங்காமல் அவன் கையை விட்டு ஒழுகுது கழுத. கைத்தாங்கலாம் கருவாச்சிக்கிட்ட இறக்கி விட்டுட்டு பின்னங்கால் 2ஐயும் பிடிச்சி உட்கார்றான் கொன்னவாயன். குட்டியை தொட்டு பார்க்குறா கருவாச்சி. தலையை தடவுறா, தாடையை உருவுறா. இளங்காது 2ஐயும் வருடி பார்க்குறா. வெள்ளேர்னு இருக்கு தோல். பளிங்கா குண்டுக மாதிரி மினுக்குன்னு மின்னுதுக கண்ணுக 2. 2 நாளோ 3 நாளோ தான் இருக்கும் குட்டி பிறந்த பிள்ளைய கழுவி தொடச்சி வெயிலில் காய வச்ச மாதிரியே இருக்கு குட்டி.
இங்கே வேணும்னா பாருங்க, எல்லா மனுஷங்களையும் உத்து பார்த்தா ஒரு மிருக மூஞ்சி தெரியும், எல்லா மிருகங்களையும் உத்து பார்த்தா ஒரு மனுஷ மூஞ்சி தெரியும். கருவாச்சி குட்டியை நேராக பார்த்தா ஆடா தெரியுது, அட்டத்தில் பார்த்தா ஒரு ஆளா தெரியுது, உத்து பார்த்தா உள்ளுக்க தெரியுது ஒரு சொந்தக்கார மூஞ்சி. புடிடா பிள்ளையன்னு அழகு சிங்கத்தை அவன் கையில் கொடுத்துட்டு ஆட்டுக்குட்டியை தூக்கி மடியில் போட்டு மாரோட அழுத்திக்கிட்டான். அவள் அழுத்தின அழுத்தத்தில் பிதுக்குன்னு பிதுங்கி பீச்சி அடித்து முந்தானையை நினச்சிட்டு போகுது 2-3 சொட்டு தாய்ப்பால். கெடா குட்டிக்கு முத்தம் கொடுத்து மோந்து பார்த்துக்கிட்டே சொல்கிறான், இது காட்டில் வந்த பொருள் இல்லடா கொன்னவாயா, கடவுளாக பார்த்து கொடுத்தது. ஒத்தையில் பிள்ளை பெத்தனைக்கே தாயும் பிள்ளையும் தனித்தனியாக ஆக்கிட்டா உனக்கு கெடா வெட்டுறேன் தாயின்னு காளியாத்தாவுக்கு நேர்ந்துக்கிட்டேன். என்னைக்கு வெட்டுறது, பொழைச்சி கிடந்த அன்னைக்கு வெட்டிக்கலாம்னு புத்தி சொல்லிச்சு. நீ என்னைக்கு பொழைக்கிறது, என்னைக்கு எனக்கு வெட்டுறது, இந்த வளர்த்து வெட்டிக்கன்னு கெடா குட்டியை கொடுத்துருக்கு காளியாத்தா. தெய்வம் தந்த பொருள் தெய்வத்துக்கே சேர்க்கணுமடா. ஆட்டுக்குட்டி ஒரு பேர் வைக்கணும் சின்னாத்தா, இது செம்பளி ஆடு இல்லடா, செம்புலிடா, புலித்தேவன்னு வைடா. புலித்தேவா, ஓ உனக்கு புல்லு வைக்கிறேன் வா. வச்சு முடித்த உடனேயே ஒரு திக்கு வாய் மூலமாக பேரு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைப்பத்த வீடு, தானே அடித்த வீடு, வயசு பொண்ணு கொலுசு மாட்டி அங்கிட்டும் இங்கிட்டும் அலைகிற வீடு, கல்யாணம் நிச்சயமான வீடு, மாடு கண்ணு போட்ட வீடு, இதெல்லாம் எப்போவும் கலகலப்பாக இருக்கும் பார்த்துக்கங்க. இதில் கெடையில் கெடா குட்டி கிடச்ச வீட்டையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ அழுத பிள்ளைக்கு பால் கொடுத்தமாங்கிறதும் ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வச்சோங்கிறதும் ஒன்றாகி போச்சு கருவாச்சிக்கு. அருகம்புல்லில் இளம்புல்லாக பிடுங்கி கூடையில் போட்டு வச்சா குட்டி கடிக்க, அகத்திக்கீரையில் இளந்தலையாக வாங்கி கடிக்க ஏதுவான இடத்துல கட்டிவிட்டா. குட்டியை கயிறு போட்டு கட்டி வச்சா இழுக்கிற இழுப்பில் கழுத்து புண்ணாகி போகுமா இல்லையா? அதுக்காக கொன்னவாயனை விட்டு கொட்டத்தில் குச்சி கட்ட சொல்லி ஒரு படலும் போட்டு விட்டான். இந்த எல்லைக்குள்ளே நீ தவிக்க, விளையாடிக்க, செல்ல சேட்டை பண்ணிக்கன்னு விட்டுட்டா குட்டியை. மிருகங்க மரங்களை பொறுத்து பொதுவாக ஒரு விதி வச்சிருக்கு இயற்கை. பூமியில் நெடுங்காலம் இருந்து வாழ போகிறதெல்லாம் நின்று நிதானமாக வளரும். ஆயுசு அற்பமானதெல்லாம் பட்டுன்னு வளர்ந்து பொட்டுன்னு போயிடும். விறுவிறுன்னு வளர்ந்து பூத்து காஞ்சு ஓஞ்சு போகுது முருங்கை மரம். 100 வருஷம் 200 வருஷம் நிற்கிற புளிய மரம் நான் வாரப்போது தான் வருவேன்னு பையத்தான் வருது. 15-16 வருஷம்தான் ஒரு கெடாய்க்கு ஆயுசு. ஆனால் அது வளர்கிற வேகம் உங்கள் வீட்டு வேகம் எங்கள் வீட்டு வேகம் இல்லை. கையில் பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருந்தாலே கண்ணுக்கு தெரியும் அது வளர்றது. 2 மாதத்தில் ஒரு கெடாய் லட்சணத்தில் நின்று நிமிர்ந்து போச்சு குட்டி. ஏலே கொன்னவாயா, அழகு சிங்கம் நான் பெத்த பிள்ளைடா, புலித்தேவன் என் தத்த பிள்ளைடா சொல்லி சொல்லி குளிந்து போனா கருவாச்சி. சொன்னதை மட்டும் இல்லாமல் செய்கிறான். அழகு சிங்கத்துக்கு பால், புலித்தேவனுக்கு புளிச்ச தண்ணி. அழகு சிங்கத்துக்கு பருப்பு சோறு, பூலித்தேவனுக்கு பழைய கஞ்சி. அழகு சிங்கத்துக்கு முட்டாயி, பூலித்தேவனுக்கு ஆமணங்கொலை. அழகு சிங்களுக்கு தொட்டில், பூலித்தேவனுக்கு தின்ன. அழகு சிங்கம் வயிற்றுக்கு வேப்பெண்ணெய், பூலித்தேவன் வயிற்றுக்கு உப்பு. பிள்ளைக வயிற்றில் புழுக பூச்சியை இருந்தால் பசி எடுக்காது. தவிரவும் கொடுக்குற பால் புழு பூச்சியை குடிச்சிட்டு போயிடும். அதுக்கு தான் வேப்பெண்ணெயை சுட வச்சு இளஞ்சூட்டில் கூட்டி விட்டா பிள்ளைக்கு. அகத்தி கொலை, அந்த கொலை, இந்த கொலைன்னு திங்கிறதுல பூலித்தேவன் வகுத்துக்குள்ளேயும் புழு பூச்சியை வருமா இல்லையா? அதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணா கருவாச்சி. கையில் 5-6 உப்புக்கல்லை எடுத்தான். பூலித்தேவன் வாயை திறந்து உப்புக்கல்லை உள்ளே போட்டு அலசுன்னு அலசி விட்டான். நாக்கில் ஒரு சொரசொரப்பு தட்டுப்படுற வரைக்கும் தேய்ன்னு தேய்ச்சி விட்டு தூக்கி எறிஞ்சான் குளத்தில் நடு தண்ணிக்குள்ளே. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணுமா இல்லையா? தண்ணியை குடிச்சு வாயில் இருந்த உப்பை உள்ளே முழுங்கிட்டு ஒரே நீச்சில் கரைக்கு நீந்தி வந்து கருவாச்சி காலடியில் எந்திரிச்சு ஒரு சிலுப்புது பாருங்க. என்னமோ அங்கே மட்டும் மழை பெய்கிற மாதிரி சிலுன்னு தெரிக்குது தண்ணி. நீச்சு தண்ணி, மொச்சத்தோல், துவரம் புட்டு, புண்ணாக்கு தண்ணி, அகத்திக்கீரை, ஆமணக்கீரை, வேப்பங்கொலை, கம்பங்கூழ், பாலாட்டங்கொலை எல்லாம் மாற்றி கொடுக்க 6 மாதத்தில் பூசு நாப்பில் வடிவம் கொடுத்து நிற்கிது பூலித்தேவன். பின்பக்க தொடையில் வயிற்றை ஒட்டி அழுத்துனா கொலன்னு பிடிபடுது கொழுப்பு. காட்டில் அடித்த மின்னலில் காளாமுற்ற மாதிரி லேசாக முட்டி முளைச்சி வருது கொம்புக 2ம். காவக்கார சக்கண்ணை ஆடு வளர்க்குறதுல ஒரு வல்லால கண்டேன். ஆடு இருமுனா என்ன அர்த்தம், செருமுனா என்ன அர்த்தம், சினையாடு எத்தனை குட்டி போடும், அதில் எத்தனை கெடா, எத்தனை மறுக்க எல்லாம் சொல்வார். அவர் ஆட்டுக்குனே பிறந்தவரா இல்லை ஆட்டுக்கே பிறந்தவரான்னு குழப்பம் ரொம்ப நாளாக இருக்குது ஊருக்குள்ளே. தீந்தப்பாடு இல்லை. அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, கெடாய்க்கு மட்டும் அப்படியே விட்டுறக்கூடாதான். முதல்ல முளைக்கிற கொம்பை வெரசா வளராதான், வளர்ந்தாலும் பழம் இருக்காதான். பின்ன முட்டுக்கெடா ஏதாச்சும் முட்டை வந்தால் அடி தாங்காமல் முறிஞ்சு போயிருமா. கொம்பு ஒடிஞ்ச இடம் புண்ணு வச்சிருமா, புண்ணு வச்ச இடம் புழு வச்சிருமா. அதனால் பிடுங்கி எரிஞ்சிடணுமா முதல்ல முளைக்கிற கொம்பை. சக்கண்ணை சொன்னால் சரியாக இருக்கும். கெடாய்க்கு கொம்பு பிடுங்குறா கருவாச்சி.
பிள்ளைய தூக்கி போடுற மாதிரி கெடாயை தூக்கி மடியில் போட்டுக்கிட்டா. செல்லமாக கொஞ்சி தாடையை தடவி கொடுத்து கொம்பை இழுத்து பார்த்தா வரல. ஆனை மட்டும் திருக்கி பார்த்தா அசையலை. கல்லெடுத்து 2 போடு போடலாம்னு யோசிச்சான். முளைச்ச கொம்பு வர்றதுக்கு பதிலாக மூளை வெளியே வந்துட்டான். வேணாஞ்சாமின்னு விட்டுட்டான். படக்குன்னு குனிஞ்சு வாயில் கவ்வி கடவாப்பல்லில் அணைச்சி கடக்குன்னு ஒரு கடி கடிச்சா காம்பை. கலக்குன்னு கலண்டு வந்துடுச்சு கொம்போட கூடு. கூடு கலண்டோடி விழுந்ததில் குருத்துலேருந்து கொப்பளிக்குது ரத்தம். கசீர ரத்தத்து மேலே அடுப்பு சாம்பலை அள்ளி சப்பு சப்புன்னு அடிக்கவும் சட்டுன்னு நின்று போச்சு ரத்தம். அதுக்கு பிறகு 6 மாதத்தில் சும்மா திருக்கி வளர்ந்து திமிரி நிற்குது கொம்பு. கருவாச்சி கெடா கொம்பு. வருஷ நாட்டு யானையை கூட வகுந்து போடு வகுந்துன்னு பேசுது ஊர். புலித்தேவன்னு என்ன நேரத்தில் பேர் வச்சாலும் வேங்க புலி மாதிரி படந்து நிற்கிது 18 மாதத்தில். ஊருக்கெல்லாம் புலியா தெரிகிற கெடா அவகிட்ட மட்டும் குட்டி போட்ட பூனையா காலுக்குள்ளேயே சுற்றி வருது. ஆட்டு மொழி அவளுக்கு புரியுது, அவ மொழி புரியுது ஆட்டுக்கு. அவள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் உதட்டில் பெருன்னு ஒலி எழுப்புனா எக்கால் போட்டு அது எம்புட்ட ஒசரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இந்தா வாரேன்னு ஓடி வந்துடுது. கெச் கெச்சுன்னு பள்ளி கத்துன மாதிரி கத்துனா தப்பான பாதை விட்டு சரியான பாதையில் கூடி வருது. பூலித்தேவனை முன்னுக்க விட்டு இவ முள்ளு கிள்ளு தச்சு உட்காந்து போனா கருவாச்சி வாசனையை காணோமேன்னு முன்னுக்கு போன கெடா ஓடி வந்து இவன் மூஞ்சியை மோந்து பார்த்துக்கிட்டு கூட்டி போகுது. ஒரு நாள் பூலித்தேவனை கையில் பிடிச்சி குளத்தங்கரை மேலே வந்துக்கிட்டு இருக்கா ஒத்தையில். அலத்தண்ணி அடித்து கரையில் ஒரு கல் கலண்டு இருந்திருக்கு. கல் மேலே கால் வச்சவ யாத்தேன்னு அலறி கல்லோட குளத்துல விழுந்து போனான். திரும்பி பார்த்துச்சோ இல்லையோ பூலித்தேவன் மலார்னு தவிரிச்சு தண்ணியில். கருவாச்சி முதுகில் ஏற்றிக்கிட்டு கசக்கு புசக்குன்னு நீச்சல் அடித்து கரையேறிடுச்சு. அவளும் கொம்பு 2ஐயும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு புலி மேலே ஏறி வர்ற ஐயப்ப மாதிரி பூலித்தேவன் மேலே ஏறி கரை சேர்ந்துட்டா. கரை சேர்ந்தவ பூலித்தேவனை கட்டி பிடிச்சி அழுதுருக்கா பாருங்க. ஆத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஆத்தோட போக தெரிஞ்சவளை காப்பாத்தினா ஆத்தா. குளத்துல விழுந்தவளை காப்பாத்துச்சு என் பிள்ளை. பெத்தவ என்னைய காப்பாத்தினது பெருசு இல்லை, வளர்த்தவளை காப்பாத்திடுச்சே நான் வளர்த்த புள்ள, இதுதான் பெருசு. அன்னைக்கு இருந்து பூலித்தேவன் நினைச்சா கண்ணு கலங்குது கருவாச்சிக்கு. பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கிட்டே கும்பாரில் சோறு போட்டு திம்பா. அப்பவெல்லாம் ஒரு வாய் தான் திண்டுக்கிட்டு ஒரு வாய் ஊட்டி விடுவா பூலித்தேவனுக்கு. முன் திண்ணையில் பாய் போட்டு பாயில் பிள்ளைய போட்டு படுத்திருப்பா ஒரு ஓரத்தில். அதே திண்ணையில் பூலித்தேவனும் படுத்திருக்கும் கொஞ்சம் தூரத்தில். அந்த இடைவெளியை நிரப்பு மையா பூலித்தேவைக்கிட்டேருந்து வர்ற கோமிய வாசம். அந்த வாசனை தூக்கத்தை தூக்கியாந்து அவள் கண்ணில் உட்கார வச்சுட்டு ஓடி போயிடும். எல்லோருக்கும் பிடிச்சிடாது அந்த வாசம். சில பேருக்கு அந்த வாசனை குடலை பிடுங்கி கூடையில் போட்டுட்டு போயிடும். மற்றவங்களுக்கு அது நாத்தம், அவளுக்கு அது வாசம். ஒரு கதை இருக்கா இல்லையா? மீன்காரிக 5-6 பேர் சேர்ந்து மீன் விற்க போயிருக்காக பக்கத்து ஊருக்கு. விற்றுட்டு வெறுங்குடைய தலையை கவுத்து வீடு வாரப்ப மழை பிடிச்சிருச்சு. அனாதிக்காடு, ஒதுங்க இடமில்ல. சுற்றியும் பார்த்தா ஒரே ஒரு ஓலை வீடு தெரியுது. ஓடி போய் ஒதுங்குறாக. அது ஒரு பூக்காரி வீடு. விடிய விடிய விடாத மழை. உள்ளே வந்து படுங்கன்னா பூக்காரி. மீன் கூடைய வெளியே கவுத்து வச்சுட்டு உள்ளே போய் படுத்தாக. ஒருத்திக்கும் உறக்க வரல. மீன் வாசத்துலேயே புலகி போன பொம்பளைகளுக்கு பூ வாசம் பிறக்க முடியலை. பிறண்டு படுக்கிறாக, மூக்கு பொத்தி படுக்கிறாக, கவுந்து படுக்கிறாக. கதைக்கு ஆகலை, கண்ணு மூடலை. பூ வாசத்தில் மூச்சு போகுது பொம்பளைகளுக்கு. கடைசியாக என்ன பண்ணாக தெரியும்ல? வெளியே வச்சிருந்த மீன் கூடையை எடுத்து வந்து தலைக்கு வச்சு படுத்தாக. பூநாத்தம் போய் மீன் வாசம் வந்துருச்சா? ஊர் சுத்த போயிருந்த உறக்கம் ஓடி வந்துருச்சு ஓடி. வாசமா நாத்தமாங்கிறது யாருக்கு தெரியும்? இந்த மூக்கு தானே அறியும். அப்படித்தான் பூலித்தேவனோட சாணி வாசம் சந்தன வாசம் ஆகி போச்சு கருவாச்சிக்கு. பொடியை எடுத்து மூக்குக்குள்ளே இழுக்கிற ஆளுகளுக்கு ஒரு கிழக்கு பிடிக்கிற சுகம் மாதிரி இருக்குது. பூலித்தேவன் தோளில் அரிக்கிற கவிச்சி வாசத்தில் ஒரு பித்தேறி போச்சு கருவாச்சிக்கு. பாசத்தை கொடுத்து வாங்க ஆள் இல்லாமல் போகிற மனசு ஏதாவது ஒரு பிராணி கிடைச்சாலும் ஓடி போய் ஒட்டிக்கிறது. பூலித்தேவன் மேலே பாசமாகி போன கருவாச்சி அது நேர்ந்து விட்ட கெடாங்கிற நினப்பழிஞ்சு போனான். எம்மா கருவாச்சி, காளியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட கெடாங்கிற காலா காலத்தில் வெட்டினாத்தானே காளியாத்தாளுக்கும் சந்தோஷம், கறி திங்கிற ஆளுக்கும் சந்தோஷம். 1.5 2.5 வயசு தான் கெடா வெட்டுற பதம். கறி தீங்கறியாக இருக்கும். என்னை போல் பல்லு போன ஆளுகளும் தின்னுங்களாம் 2 துண்டு. 2.5 வயசுக்கு மேலே போச்சுன்னா வச்சுக்க விளங்காது கறி. சவசவன ஆகி போகும். பல்லில்லாதவன் ரப்பம் செருப்பை வேக வச்சு திங்கிற மாதிரி ஆக போகும் கறி திங்கிறவன் கதை. கெடா பெருங்கெடா முத்தி போகிறதுக்குள்ளே வெட்டி பிடுதாயி. பங்குனி பொங்கலுக்கு உருமா பெருமா தேவர் சொல்லிட்டு போன சொல்ல கேட்டதும் உறக்க வரல கருவாச்சிக்கு. ஊத்தெடுத்து உலகுது கண்ணீர். நெசந்தான். இதை நான் ஆடா வளர்த்துருந்தா பழி கொடுத்துருப்பேன். பிள்ளையாவில் வளர்த்துருக்கேன், எப்படி பழி கொடுக்க? விடிய அழகு சிங்கத்தை இடுப்பில் வச்சு பூலித்தேவனை கையில் பிடிச்சி கருவாச்சி நடந்துட்டா காளியம்மன் கோயிலுக்கு சாமி கூட சண்டை பிடிக்க. பகுதி 23.
ஆத்தா காளியாத்தா, நெஞ்சில் வஞ்சகமில்லை, கண்ணில் கபடமில்லை. உங்கிட்ட ஒப்பிக்க வந்திருக்கேன், கேட்டுக்க. உனக்கு கெடா வெட்டுன்னு நான் நேர்ந்துக்கிட்டது நிஜம்தான். இந்தாடியாத்தா வளர்த்து வெட்டிக்கன்னு கெடா குட்டி கொடுத்தவளும் நீ தான். உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், கெடாவை உனக்குன்னு தான் வளர்த்தேன். அதுக்கு புல் வச்சதும் உனக்காக தான், புளிச்ச தண்ணி வச்சதும் உனக்காக தான். போக போக எனக்கு புத்தி மாறி போச்சு. புல்லுதிங்க வந்தது புள்ளையா போச்சு, ஆடா வந்தது ஆளா போச்சு. கை வளர்ப்பு வளர்த்தேன், காலுக்குள்ளேயே கிடக்கு. என் கூட அது பேசுது, அது கூட நான் பேசுகிறேன். என் சினுக்கு பிடிச்ச சீல வாசனை அதுக்கு பிடிச்சி போச்சு. அந்த மேல் குளியாத தோல் வாசம் எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ எப்படி வெட்டுறது? இந்தா முழிச்சு முழிச்சு மூக்கொழுகி நிற்கிறானே நான் பெத்த பிள்ளை. இவன் பரப்புக்கு தான் ஆடு வெட்டுறதா நேர்ந்துக்கிட்டேன். பெத்த பிள்ளைக்காக தத்த பிள்ளை தலையை வெட்டலாமா? நீயே சொல்லு, நியாயமா? ஆத்தா, உன் நேர்த்தி கடனை நான் இல்லைங்கள, தெரிஞ்சதை பாருன்னு சொல்லிட்டு திரும்பி போக வரலை. என் பொழப்பு தளப்பு நல்லா இருந்தா சந்தையில் ஒரு கெடாயை விலைக்கு வாங்கி வெட்டுறேன். அதுக்கும் எனக்கு விதி இல்லையா? நான் வளர்த்த பூலித்தேவன் தன் சாவு வந்து செத்தா உன் வாசலில் குழி எடுத்து புதைச்சி கும்பிட்டு போயிடுறேன். என்ன நான் சொல்கிறது? சொல்கிறத சொல்லிவிட்டேன், செய்கிறத செஞ்சுக்கன்னு நினச்சிக்கிட்டு பூலித்தேவனை ஒரு கையிலையும் பிள்ளைய ஒரு கையிலையும் பிடிச்சி விறுவிறுன்னு கருவாச்சி வெளியேறிட்டா கோயிலை விட்டு. சுற்று வட்டாரமெல்லாம் பூலித்தேவன் பூலித்தேவன்னு பெரும் பேராகி போச்சு. அது வீட்டை விட்டு வெளியேறி வீதிக்கு வந்து கடன்னு தலையாட்டி கொம்பை ஒரு சிலுப்பு சிலுப்பி 2 பக்கமும் அண்ணாந்து பார்க்குற அழகை பார்க்கவே வேலை வெட்டியை போட்டுட்டு வெளியே நிற்கிது ஊரு சனம். புலிக்கும் பூலித்தேவனுக்கும் சண்டை வந்தா புளியை போட்டு தள்ளிருமப்பா பூலித்தேவன்னு பேசுது ஊர். 5-6 ஊருக்கு பொலிக்கடா அதுதான். அப்பப்போ போய் வம்சவிருத்தி வேற பண்ணிட்டு வருது. பூலித்தேவன் கொம்பை தொட்டுவிட்டா 1 ரூபா. பல பேர் பந்தயம் போட்டு தொட போய் துண்டக்கான துணியை காணோன்னு ஓடி விழுந்து ஒளிஞ்சிருக்காக. மந்தையில் இருந்த ஒரு சென்னாயி எப்பவும் இதை பார்த்து உருன்னு உரிமிக்கிட்டே இருந்துச்சு. பூலித்தேவன் தலையெடுத்த பிறகு தன் பதவி போச்சேன்னு காமாரம் அதுக்கு. பூலித்தேவன் பதவியை அது பறிக்க முடியலனா கூட நானும் இருக்கேன்னு அப்பப்போ உரிமை அறிக்கை விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பல்லு செத்த நாயி தன்னை பார்த்து பம்மி பம்மி குலைக்கிறத கொஞ்ச நாளாகவே அட்டஞ்சாச்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு பூலித்தேவன். ஒரு நாள் வல்லுன்னு அது வாயை திறக்கவும் தலையை தரையில் சாய்ச்சி கொம்புக்கு மத்தியில் கோத்து எடுத்து ஓங்கி ஒரு சுற்றி வீச்சு இருந்ததில் வேலியோரத்தில் போய் விழுந்து போச்சு நாய். முள்ளு மேலே விழுந்த வாழைப்பழத்தோல் மாதிரி மூஞ்சி தொங்கி கிடக்கு பாவம். ஒடிஞ்ச ஒரு காலை தூக்கிக்கிட்டு இனி உன் வம்பிக்கே வரல சாமின்னு 3 காலில் நடந்து போனது தான். அப்புறம் கண்ணுள்ளவக யாரும் அந்த நாயை ஊருக்குள்ளே பார்த்ததா ஒரு தகவலும் இல்லை. கருவாச்சி ஒரு கெடா வளர்க்குறாளாமாப்பா, காளமாடு மாதிரி. முத்தனம்பட்டி, முதலக்கம்பட்டி, கரட்டுப்பட்டி, பிராதுக்காரம்பட்டி இங்கெல்லாம் இதே பேச்சாகி போச்சு. பொறுக்குமா கட்டையன் வகைகராவுக்கு? கட்டையன் ஏற்கனவே கொம்பு கூறான ஆள். இதில் கொம்பு சீவி விடவும் ஒரு கூட்டம் கூடவே இருக்குது. நான் சும்மா இருக்கேன்னு மரம் சொன்னாலும் காற்று உறங்க விடுதா? என்னே கட்டையண்ணே, உனக்கு தொழுவெல்லாம் மாடு இருக்குது, என்ன புண்ணியம். மந்தையாக ஆடு இருக்குது, எவனாச்சும் எட்டியாச்சும் பார்த்ததுண்டா? ஒத்த ஆட்டை வச்சுக்கிட்டு ஊரே பாரு நாடே பாருன்னு கண்காட்சி காட்டிக்கிட்டு இருக்காளே கருவாச்சி. அவளே ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு அவசரத்துக்கு ஆகும்னு ஆட்டுக்கடா வளர்த்துட்ருக்கா. விடுங்கடா ஏலே விடுங்கடா. அதுக்கு இல்லைனே, அவள் என்ன சொல்லி அலைகிறா தெரியுமா? என் கடாயை ஒரு கெடா முட்டை வந்துச்சு, என் கெடா அடித்த அடியில் ஒரு தோல் கிழிஞ்சு தொங்கி போச்சு, என் கெடா கொம்பில் ஒரு நாய் சிக்கிச்சு, இது ஒரே தூக்கி எறிஞ்சதில் அது ஊரை விட்டே ஓடிப்போச்சு. என் கெடா கொம்பில் கட்டையை மட்டும் மாட்டட்டும், பிறகு புதைக்க பணம் கிடைக்காதுன்னு சொல்கிறாளாம்ல. அப்படியா சொன்னா? அதான் கேள்வி. தீர மாட்டேங்குதே திமிரு. அத்து விட்டும் பெத்து அலைகிற கழுதைக்கு. ஏலே, அவளை வழிமறிச்சு வம்பு கேளுங்கடா. வேணானே, நல்லா இல்லை. உலகத்தில் இன்னும் மிச்சம் இருக்கிற நல்லவங்களில் ஒருத்தன் சொடக்கெடுக்கிற மாதிரி சொல்லி பார்த்தான். அவனை ஆளுக்கு ஒரு சாத்தி கும்மி நொறுக்கி கூடையில் அள்ளிட்டானுங்க. அவனை ஆசைதீர அடிச்சுக்கிட்டான். பொண்டாட்டிக்கிட்ட நித்தம் விதி வாங்குற ஒருத்தன். போகிறோம், ஆடு மாட்டுதான் அவ மாட்டுறான்னு பார்க்குறோன்னே. அடுப்பெரிக்க ஆகுமேனு கவுண்டர் வீட்டு அலிக்காட்டில் பருத்தி மாறு பிடுங்கி சுமந்துவாராக கருவாச்சியும் கனகாமரமும். சிறுத்த பொம்பளையாக இருந்தாலும் கனத்த கட்டு கருவாச்சி கட்டு, கனத்த பொம்பளையாக இருந்தாலும் கட்டு சின்ன கட்டு கனகாமரத்துக்கு. காடு மேடு ஓடி வம்பாடுபடாத பொம்பளைங்கிறதுனால கனத்த கட்டு சுமந்தா கழுத்து செத்து போகும்னு சிறுகட்டு சுமந்து வாரா கனகாமரம். முன்னுக்க போகிறா கனகாமரம், பின்னுக்க வரா கருவாச்சி. மூஞ்சிக்கு முன்னால் பறக்கிற ஈயோட மல்லு கட்டி
தலையை ஆட்டிக்கிட்டே இவங்க 2 பேரையும் தொடுத்து வருது பூலித்தேவன். பாதையில் கிடந்த கருவேல முள் ஒன்று போய்கிட்டு இருந்த கருவாச்சியை போட்டு பார்த்துருச்சு. முள் தச்ச காலை மேலே தூக்கி கட்டு மேலே இருந்த கையை கீழே இறக்கி தச்ச முள்ளை அவள் எடுக்கவும் வாரேன்னு ஒரு பாதி முள் வெளியே வந்துடுச்சு, போறேன்னு ஒரு பாதி உள்ளே போயிடுச்சு. அதுக்கே கலங்கி போனா கனகாம்பரம். ஐயையோ முள்ளா, பொழப்பே முள்ளுக்குள்ளே கிடக்கு, இதில் உள்ளங்காலில் முள் தைச்சா உசுரா போயிடும். முறிஞ்ச முள்ளை தூக்கி எறிஞ்சா கருவாச்சி. நீயாச்சும் முள்ளுக்கு வாக்கப்பட்டு முறிச்சு போட்டுட்ட, முள்ளோடு தான் என் பொழப்பே போயிட்டுருக்கு. இப்போ என்ன சொல்கிறவன் புருஷன்? கட்டுனா மச்சினியை கட்டுவேன், இல்லாட்டி காவி கட்டுங்கிறேங்கிறாரு. மச்சினிக்கும் பிள்ளை பிறக்கலைன்னு வச்சுக்க, காவி தான் கட்டி ஆகணும். கடைசியில் 3 வருஷமாக உன்னை வாழா வெட்டியாக விட்டுட்டான் பாரு, பாறாங்கல்லுக்கு பிறந்த பையன். அவன் உன்னையும் நினைக்கல, சாக போகிற நாளையில் உங்கள் அப்பனையும் நினைக்கல. அந்த ஆளுக்கு எங்கள் 3 பேர் மேலேயும் ஆசை இல்லை கருவாச்சி, ஒரே நோக்கம் மோதிரத்து மேலே தான். இதனடி கூத்தா இருக்குது, மோதிரமாக பிள்ளை பெற போகுது முழுகாமல் இருந்து. எனக்கு எங்கள் ஆத்தால் நினச்சாலும் கண்ணீர் வருது, உங்கள் அப்பனை நினச்சாலும் கண்ணீர் வருது. உங்களை கரை சேர்ப்பாரோ இல்லை கரை சேர்ந்துருவாரோ தெரியலையே. ஒன்று மண்ணா கிடந்து 1 மண்ணா வளர்ந்து நம்ம 2 பேர் பொழப்பும் இப்படி ஆகி போச்சே. எனக்கு அப்பப்போ ஒரு ஏக்கம் வரும் கணக்கு. என்ன ஏக்கம்? பொம்பளை பிள்ளைக வயசு 10-12ஓட நின்று போகக்கூடாதா? அந்த ஓட மண், நிலா வெளிச்சம், கிளித்தட்டு விளையாட்டு, அவிச்ச மொச்சை, அச்சு வெல்லம், ஆத்தா கிட்ட ஒரு அடி, அப்பங்கிட்ட ஒரு வசவு, தாத்தா பாட்டி மடியில் புதஞ்சு ஆத்தா அடிச்சு புட்டான அழுகிற சுகம், விவரமில்லாத மனசு, வெள்ளந்தி வயசு, அது அப்படியே இருந்திருக்கப்படாதா? பெரிய மனுஷியாகாமலே கிளவியாகி போதும் பொழப்புங்கிறத போய் சேர்ந்துடக்கூடாதா? பொழப்பு சலிச்சு போகிற போதோ, சிக்கலுக்கு சிக்கெடுக்க முடியாமல் போகிற போதோ, இதுக்கு மேலே என்னாலானது ஏதுமில்லைன்னு நடசெத்து போகும்போதோ மனுஷ கூட்டம் இயற்கைக்கு விரோதமாக கற்பனை செஞ்சு பார்த்துக்கிறது. அந்த கற்பனை இந்தான்னு இழுத்து கடவுள்கிட்ட போய் முடிஞ்சிருது. இதுக்கு மேலே ஈசன் தலையெழுத்து என்னான்னு பார்ப்போங்கிற முடிவோட பருத்தி மாறு சுமந்து போகுதுங்க பாவப்பட்டதுக்கு 2ம். பொழுது போகிற நேரம். ஊர் எல்லையில் அரச மரத்தடி கல் திட்டு மேலே சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்காக 5-6 விடலை பயக. மிளகா பழமை இருக்குது, கண்ணில் சிவப்பு, முழு சாராயம் அப்பு. அரச மரத்தை ஒரு உரசி தான் போகுது ஒத்தையடி பாதை. கனகாமரம், கருவாச்சி, பூலித்தேவன் 3 உருப்படிகளும் அவங்கள கடந்து தான் போகணும்னு தெரிஞ்சு போச்சு சீட்டு விளையாட்டு ஆளுகளுக்கு. கட்டையன் வீட்டில் கஞ்சாவும் கஞ்சியும் குடிக்கிற 3 பயக வம்பிழுக்க முடிவு பண்ணிட்டாக. 10 அடி தூரத்தில் வந்துட்டுருக்காக பருத்து மாறிக்காருக. கையில் இருந்த சீட்டை கவுத்து போட்டுட்டு தகர தொண்டையில் பேச ஆரம்பித்தான் ஒருத்தன். அங்கே பாருங்கடா, 2 மாறில் எந்த மாறு பெருசு, முன்மாறா பின்மாறா? பின்னுக்க வாருது கட்டு நல்லா இருக்குது, மாறு சிறுசாக இருக்குது. முன்னுக்க வாருது கட்டு நல்லா இல்லை, மாறு பெருசாக இருக்குது. பருத்தி மாற பேசுகிற மாதிரி சாட பேசுகிறாக சண்டால பயகனை தெரிஞ்சு போச்சு கருவாச்சிக்கு. நின்னா நான் பார்த்தா நீங்கள் எரிஞ்சு போயிடுவீங்கடான்னு ஒரு முறைச்சா நடந்துட்டான். போயிட்டாலே வம்பிழுத்தாலும் வராது போல் இருக்கே. வம்புக்கு அடுத்த அம்பு போட்டான் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத அயோக்கிய பையன். மாறு வீட்டுக்கு போகிறதா விலைக்கு தாரதா? 3 எட்டு முன்ன போனவன் படார்னு திரும்பி அந்த தருதலை பய தலையில் தூக்கி எறிஞ்சா பருத்தி மாற. மப்பில் கிடந்த பயக குப்புன்னு எந்திரிச்சானுங்க. ஆத்தாளுக்கு என்னமோ ஆக போகுதுன்னு புரிஞ்சு போச்சு பூலித்தேவனுக்கு. தலையை மடக்கி கொம்பை முன்னால் நீட்டிக்கிட்டே ஒரே தவ்வி ஏறிச்சு கல் திட்டு மேலே. 40-45 வீச இடையில கெடா மொத்தமாக ஆளுக மேலே முழுசாக வந்து விழுந்ததில்ல. இன்னது தான் நடக்குதுங்கிற செய்தி முதுகுத்தண்டு வழியாக மூளைக்கு போகலை ஒருத்தனுக்கும். காலுக்கு கீழே 2 பேரை போட்டு மிசுங்க விடாமல் மிதிச்சுக்கிட்டு குத்தி எரியுது கொம்பில் சிக்கன ஒருத்தனை. அவன் யாத்தேன்னு அலறி தாடை கிழிஞ்சு தனியாக போய் விழுகிறான். கெடா நடத்துகிற வெறிக்கூத்தை பார்த்து ஓடி ஒளிஞ்சு போனாங்க 2-3 பேர். காலுக்கு கிடந்தவன்களில் ஒருத்தன் இடுப்பில் இருக்கிற சூரியை எடுக்க எக்கி பார்த்தான். அதை கண்டுபிடிச்ச புலித்தேவன் ஒரு அடி பின்னட்டு வச்சு உழுகிற கலப்பை மாதிரி தலையை பூமியில் சாய்ச்சு அவன் வகுத்தில் ஆரம்பித்து தொண்டைக்குழி வரைக்கும் நூல் பிடிச்ச மாதிரி கொம்புலையே ஒரு கோடு கிழிச்சிருச்சு. இன்னும் வெறியடங்காமல் தவ்வி தாண்டி ஓடுது. கட்டையனுக்கு சாயங்கால சாராயம் வாங்க போனவனை முட்டி சாய்ச்சதில் அவன் தள்ளி ஓடி விழுந்து போனான் சாணிக்குழியில். பூலித்தேவன் தானாத்தான் அடங்கணும், இனி தனக்கு அடங்காதுன்னு ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டா கருவாச்சி. கொம்பில் குத்துப்பட்டவனுக்கு ஒன்றும் ஆயிரப்படாது, பொழைக்க வச்சிரு சாமி. சேதி போயிருச்சு கடலைக்காட்டில் உடும்புக்கறி உரிச்சிக்கிட்டு இருந்த கட்டையனுக்கு.
அடுத்த நாள் அந்த கூத்து நடக்கும்னு காக்கா குருவி கூட நினச்சிருக்காது. உச்சி வெயிலில் வெள்ளை கரட்டில் புல்லு படிச்சிட்டு இருந்த பூலித்தேவனை 5-6 கெடா பயலுக சேர்ந்து உச்சி நாப்பில் தூக்கி கொண்டு வந்துட்டானுங்க பளிங்காம்பாறைக்கு. உன்னைய காயடிக்காமல் வளர்த்துட்டால கருவாச்சி, அதான் கொம்பில் குத்தி கொல்ல பார்க்குறியா? ஆளை தேடி வந்து அல்லையில் குத்துறியா? இன்னைக்கு ஓய போகுதுடி உன் கதை. பூலித்தேவனுக்கு காயடிக்க தயாராகிட்டான் கட்டையன். முரட்டாளுக 4 பேர் வேணும் ஒரு கெடாயை காயடிக்க. கொம்பு 2ஐயும் அழுத்தி அமுக்கிக்கிட்டான் ஒருத்தன். மிசுங்க விடாமல் முன்னங்கால் 2ஐயும் உட்காந்து பிடிச்சிக்கிட்டான் ஒருத்தன். பூலித்தேவனோட பின்னங்கால் 2ஐயும் அகட்டி வசதி பண்ணி அசங்காமல் பிடிச்சிக்கிட்டான் ஒருத்தன். கல் மேலே சாக்க போட்டு பூலித்தேவனை ஒரு தினுசா உட்கார வச்சு அதோட கனத்த காயில் துணியை சுற்றினான் கட்டையன். காயினா பெருங்காய், கை கடங்காத காய். உள்ளங்கை 2ம் ஒன்று சேர்ந்து மூடினாலும் மூட முடியாத பெரும் பொருள். பூலித்தேவன் காயை இறுக்கி பிடிச்சான் கட்டையன். தொங்கு சபல சரடு கட்டி இறுக்கி ஒரு முடி போட்டான். காயை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு மறு கையில் நெருன்னு நெரிச்சான். கும்முன்னு கும்முனான். ஒரு சின்ன கல் உலக்கையை எடுத்து ஒரு பக்கமாக நச்சுன்னு குத்துனான். பை இருக்க படக்கு படக்குன்னு உடையுது உற்சவு. உசுறு போகிற வழியில் கத்தி கதறுது பாவம் வாயில்லாத சீவாத்தி. மறு காயும் அடித்தான். உற்சவு உடைச்சான். கல் உலக்கையை வச்சு காயில் பொய்க்குத்தா குத்தி கெட்டியாக இருந்த காயை பிதுக்கி நசுக்கி குருணையாக ஆக்கி கூழாக்கிட்டான். கூழ் தனித்தனியாக ஆகிற வரைக்கும் கசன்னு கசக்கிறான். என்னைய விட்டுருங்கன்னு ஆட்டு மொழியில் கத்துது ஆவி துடிக்கிற சீவன். கட்டியாக இருந்த காய் தண்ணி பையாக தொங்க ஆரம்பித்ததும் அடிப்பாகத்தில் தேங்கின தண்ணியை மேலேற்றி முடிச்சு போட்டு விட்டுட்டு தண்ணி அள்ளி சப்புன்னு அடித்தான் குத்தி கூழா போன காய் மேலே. இப்போ விட்டுருங்கடா, எல்லாரும் விலகிட்டாங்க. புளியாமலை புலி காயடிச்சு விட்டுட்டேண்டி, இன்னைக்கு இருந்து நீ பூனை. எந்திரிக்க தெம்பில்லாமல் விழுந்து கிடக்கிற பூலித்தேவன் அவனை வெறிச்சு ஒரு பார்வை பார்க்குது. அந்த கண்ணிலிருந்து கண்ணீரும் ஆண்மையும் ஒன்று சேர்ந்து வடிஞ்சு ஒழுகிற மாதிரியே இருக்குது. மசங்கின இருட்டில் ஓடிய அந்த கொன்னவாயை தலையிலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு கட்டிப்பிடிச்சு அழுகிறான் காயடிச்ச கெடாய. பகுதி 24. 3 நாளைக்கு இறையெடுக்காது காயடிச்ச கெடா. புல்ல மூந்தும் பார்க்காது. புளிச்ச தண்ணியில் வாயும் வைக்காது. பூலித்தேவன் கொம்பில் தலையை சாச்சு தாடையை தடவிக்கிட்டே அது அழுகிறத பார்த்து அழுகிறா கருவாச்சி. மானங்கெட்ட பயலுகளாக சேர்ந்து உன்னைய ஊனப்படுத்திட்டானுங்களே பூலித்தேவா. அவ அழுக, ஆடு அழுக, என்னமோ ஏதேனும் பிள்ளையும் சேர்ந்தழுக, கொன்னவாயினும் கூடவே அழுக. பாதி இளவு வீடாகி போச்சு கருவாச்சி வீடு. காயடிக்கிறது ஒன்றும் புதுசில்லை, ஊர் நாட்டில் உள்ளது தான். கெடா வர்க்கத்துக்கு மனுஷன் வழியாக செஞ்சு வந்த துரோகம்தான். ஆனால் அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. 6 மாதத்தில் வயசுக்கு வந்துடுது கெடா. காலும் தலையும் மற்றதும் நீண்டு நிமிந்துடுது. பொளிச்சல் நினப்பு வந்துட்டா அப்புறம் அதை பிடிக்க முடியாது. கையில் திமிரும் தினவெடுத்து அலையும். முத்தம் கொடுக்க வந்தாலும் முட்டை வரும். பொளிச்சல் போட கிறுக்கு பிடிச்சி அலையும். பொட்டையை நோங்கிட்டா புல்லு கடிக்காது. அதே நோக்கமாக அலப்பாயும். மேய்ச்சலை மறந்து மேய அலையிறதுலையே நீத்து போகும் உடம்பு. எலும்பில் கறி சேராது, கறியில் கொழுப்பு சேராது. கறி திங்க ஆடு வளர்க்குறவன் சும்மா இருப்பானா? கனத்த விதையை நசுக்கி காயடிச்சு விட்டுறான். காயடித்த பிறகுதான் மேலே பார்த்த கெடா கீழே பார்க்கும். ஒழுங்காக புல்ல கடிக்கும். தவிச்ச நேரம் தண்ணி குடிக்கும். ஆட்டம் பாட்டம் அடங்கிரும். வீரமெல்லாம் வத்தி போகும். ஒரு கைப்புல்ல கூப்பிட்டாலும் வாரேன் ஜாமீன்னு வந்துடும். பொட்டை வர்க்கம்னு ஒன்று இருக்கிறதே அதுக்கு மறந்து போகும். காயடிச்ச 3 மாதத்தில் அது புது சதை போடும் பாருங்க. சும்மா காஞ்சி கிடந்த கம்மா கார்த்திகை மாதத்து பெருகிற மாதிரி கடகரன்னு கறி கட்டும். ஆனால் நேர்ந்து விட்ட கெடாயை யாரும் காயடிக்கிறதில்ல. ஆத்தா கெடாயாவது அப்பன் கெடாயாவதுன்னு காயடிச்சு விட்டுட்டான் கட்டையன். காளியாத்தா கோயிலுக்கு வந்து கண்ணு 2லையும் அடமலை கட்டி அழுகிறா கருவாச்சி. நேத்தி கடனை முறிச்சிட்டேன்னா என் நெத்தியில் அடிச்சிட்டா ஆத்தா. கோபம் என் மேலனா என் 2 கண்ணில் ஒரு கண்ணை எடுத்திருக்கலாம். ஆனால் என் 2 பிள்ளையில ஒரு பிள்ளைய தண்டை வாங்கிட்டியே. அது சரி, நேத்திக்கடன் கட்டாதவளை நெஞ்சில் ஏறி மிதிச்சிட்டியே. உன் பொருளை ஒச்சம் பண்ணின ஆளுகளை இன்னும் மிச்சம் வச்சிருக்கியே. எப்போ தண்டை வாங்க போகிறேன்? ஆத்தா கிட்ட ஒப்பிச்சிட்டு அவள் அழுது போகிறான். கஞ்சி ஊத்துறவ பின்னாலேயே ஒரு நொண்டி நாய்க்குட்டி அண்டி போகிற மாதிரி வீரியம் குறைஞ்சு அவள் கொசுவம் பார்த்து கூடவே போகுது பூலித்தேவன். ஊரே வையுது கட்டையனை. கருவாச்சி மேலே இருக்கிற கோவத்தில் கெடாயை பொட்டையாக்கி விட்டுட்டானே பொண்டுக பைய.
எதிர்த்து கேட்க ஆள் இல்லை. முள்ள மாதிரி பயலுகளை எல்லாம் கஞ்சா வாங்கி கொடுத்து கையில் போட்டுக்கிட்டான். இப்படி ஏவா போயிரு இவன் காலம். இளைச்சவனை வலுத்தவன் அடித்தா வலுத்தவனை வல்லூர் அடிக்காதா? காற்று வழி வருது எல்லாம் கட்டையன் காதுக்கு. சிரிச்சுக்கிறான். அவன் சிரிச்சா நல்லா இல்லை, நரி சிரிச்சா நல்லாவா இருக்கும்? குளத்தங்கரையில் அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவமாகி போகணும் கட்டையனும் நினைக்கல, ஆடுகளும் நினைக்கல. களை எடுத்து முடித்த சோளக்காட்டை பார்த்துட்டு ஒத்தையில் கரை வழியாக வர்றான் கட்டையன். வந்தவன் கரையிலேயே ஒரு கிழுவம் புதையோரம் உட்காந்துட்டான். ஒன்றுக்கு இருக்க கரை வழியாக வந்த செம்பிளி மந்தைகளை அவன் கவனிக்கல. பாவம். உட்காந்தவன் தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு அந்த இளம் சோகத்தில் கரைஞ்சி கண்ணை மூடி இருக்க, செம்பிளி ஆடுக ஒவ்வொன்றா கடந்து போதுக. அவன் முதுக உரசிக்கிட்டு அவன் எந்திரிக்கலை. அவனுக்கு என்ன நம்பிக்கைனா, சொக்கத்தேவன்பட்டி சுற்று வட்டாரத்தில் தன்னை முன்னுக்க பார்த்தாலும் பின்னுக்க பார்த்தாலும் ஆடு மாடு முதற்கொண்டு அத்தனை சீவராசிகளும் அடையாளம் தெரியும். தான் ஒன்றுக்கு இருக்கிறத பார்த்தா ஆணையே ஒதுங்கி போகுமே, ஆடா ஒதுங்கி போகாது. கட்டைய நம்பிக்கை வீண் போகலை. அவனை கண்டு ஏதோ ஒரு கெட்ட ஆவி உட்கார்ந்துருக்குதுன்னு எல்லா ஆடுகளும் ஒதுங்கித்தான் போச்சுக ஒரு ஓரமாக. மந்தையில் மையத்தில் வருது பூலித்தேவன். அது கொம்பு நீளம், உடம்பு பெருசு, கரை வேற சிரிச்சு. அது ஒதுங்கி போனாலும் குளத்தில் விழுந்துடும். அதனால் சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு தன் போக்கில் போகுது. அப்போ தான் அந்த கதையாகி போச்சு. கட்டையனை அது கடக்க அந்த நேரம் பார்த்து அது மூக்கு மேலே ஒரு முள் உரச, அந்த அதிர்ச்சியில் அது கொம்பை அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு ஆட்டு ஆட்ட, அது அவன் முதுகில் குத்தி சட்டையை கிழிக்க அவன் என்னமோ ஏதோன்னு எந்திரிச்சு திரும்ப, அப்போ கடந்து போன கனத்த வகுறு அவனை எம்பி ஒரு தள்ளு தள்ள நில குழஞ்ச பள்ளத்தில் சரிஞ்சு உருண்டு கத்தாளம் புதர் ஓரமாக காயாத நரகள் மேலே விழுந்து போனான் கட்டையன். வேட்டியெல்லாம் ஆகிப்போச்சே. வெளிக்கிருந்த பொருளை அருவரப்பாகி உருண்டு பெரண்டு தடால்னு எந்திரிக்க இடுப்பில் குத்தி இழுக்குது இண்டம் புதிர். முள்ளை பிடுங்கி எரிஞ்சிட்டு மூக்கு விடைக்கிற கோபத்தில் கரை மேலே கண்ணை செலுத்தி பார்க்குறான் கட்டையன். இந்த சம்பவத்துக்கு எனக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை சாமின்னு போய்கிட்டு இருக்கு புலித்தேவன். 5-6 நாளாகவே சுகமில்லை பிள்ளைக்கு. அழுதுகிட்டே இருக்கான் அழகு சிங்கம். ரவ்வும் பகலும் உறங்கலை, சோறு தண்ணி செல்லலை. இருட்டை பார்த்தா அலறி எந்திரிக்குது பிள்ளை. வெளிச்சத்தை பார்த்தாலும் வீல்னு கத்துது. சுட்டு கிடக்கு நெத்தி, குளிந்து கிடக்கு வகுறு. ஊர்பட்ட மருந்து கொடுத்து பார்த்தா வைத்தியச்சி ஒன்றும் ஆகலை. இருளடிச்சிருக்கு. பிள்ளை பயந்து போயிருக்கு. இனிமே மருந்து மாயம் கேட்காது ஆத்தான், மந்திரிச்சாத்தான் கேட்கும். வைத்தியச்சியே இப்படி சொன்னதுக்கப்புறம் மறுபேச்சு இருக்கா? பிள்ளையை தூக்கி நடந்துட்டா வடவீர நாயக்கம்பட்டிக்கு. வடவீரக்க நாயக்கம்பட்டி நாயக்கர் மந்திரிக்கிறையில மன்னன். வேப்பங்குள நாயக்கருன்னு தான் சொல்கிறது அவரை. சொந்த பேர் மறந்து போகிற அளவுக்கு தொழில் பெருத்த கை. பத்தி போனாலும் கரையெல்லாம் பச்சை கட்டி நிற்கிற ஆத்தங்கரை மாதிரி வயசானாலும் லட்சணம் மாறாத ஆள். பச்சை உருமா, சிவப்பு கடுக்கன், கரும்பு செக்க மாதிரி கனத்த மீசை, கலண்டு விழுந்துற மாதிரி 2 கண்ணு, ஈரக்கொலையை இழுத்து இறுக்கி பிடிக்கிற பார்வை. கனத்த கம்பளியை விரித்து உட்கார்ந்தாரு. தாய் மடியில் பிள்ளைய உட்கார வச்சாரு. பொங்க பானையில் புது தண்ணி ஊற்றி ஒடிச்ச வேப்பங்குலையை ஊற போட்டார். கண்ணை மூடி 3 ஏதோ மந்திரம் சொன்னார். வேப்பங்குலையை சட்டுன்னு எடுத்து பிள்ளை மூஞ்சியில் தண்ணி தெறிக்க அடித்து வந்துருச்சாரு. வேப்பங்குலை தண்ணியை நீ குடி முதல்லன்னு தாயை குடிக்க வச்சாரு. பிள்ளைக்கும் குடுன்னு கொடுத்தாரு. அழுக அடங்கி போச்சு அழகு சிங்கத்துக்கு. நாயக்கரை மந்திரிச்சதும் குணக்குறி தெரியுதேன்னு குளிந்து போனா கருவாச்சி. மந்திரம் போட்டு மந்திரிச்சதில் பிடிச்ச பீடை விட்டு போச்சுங்கிறது அவ கணக்கு. ஆனால் அது இல்லை காரணம். குண்டா சட்டியை தலையில் கவுத்த மாதிரி நாயக்கரை கட்டியிருந்த உருமா, சிவீர்னு கண்ணில் அடிக்கிற கடுக்கன், வாயை மூடி தாடையை தடவுற மீசை, அழுதேனா கொன்னே போடுவேன்னு கண்டிப்பாக சொல்கிற கண்ணு, இதுகளையெல்லாம் பார்த்து பார்த்து இது புது பயத்தில் பழைய பயத்தை மறந்து போனான் பய. இந்த நெசம் நாயக்கருக்கும் சின்ன பயலுக்கு மட்டும்தான் தெரியும். இது தெரியாதனால கண்ணீர் முட்டுது கருவாச்சிக்கு. இன்னது தான் காணிக்கைங்கிறது இல்லை. கொடுத்ததை வாங்கிட்டு கும்பிட்டு அனுப்பிடுவார் நாயக்கர். ஏதோ என்னால் ஆனதுன்னு காலை அரைக்க அருவா காணிக்க வச்சான். பிள்ளையை தூக்கிட்டு புறப்பட்டு வந்துட்டான். வெள்ளையாங்கரட்டில் வெயில் தாந்திருச்சு. கரடுகளில் ஆடு மாடு வைக்க வந்த ஆணும் பொண்ணும் நக்கிழிச்சாம் பாறையில் முதுன்னு வந்து குமிஞ்சு போச்சு. பாறைக்கறி போடுறாகலாம். ரொம்ப நாளாக கவுச்சி காணாத நாக்கில் எல்லாம் எச்சி ஊறி ஒழுகுது. திண்டு பார்த்த ஆளுகளுக்கு தான் தெரியும் பாறைக்கறி மாதிரி ருசியான கறி 56 தேசத்துலேயும் இருக்க முடியாதுன்னு. அடுப்பும் கிடையாது, சட்டியும் கிடையாது. ஆனாலும் கறி திங்கலாம். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பாறையில் தண்ணி ஊற்றி கசகசன்னு கழுவி விடுவாங்க.
சுத்தமாயிரும் பாறை. பாறையை காய விட்டு அது மேலே கட்டையை போடுவாங்க. கட்டையில் தீ மூட்டி எரிய விடுவாங்க. கட்டை எரிய எரிய சுட்டு போகும் பாறை. கட்டை எரியும் போதே உப்பு மிளகாத்தூளும் போட்டு பச்சை கறியை பெரட்டி வச்சுக்கிறணும். கட்டை எரிஞ்சு ஓஞ்சதும் சாக்கை எடுத்து 2 வீசு வீசுனா சாம்பல் பறந்துடும். கொதிச்சு கிடக்குமையா பாறை. விரல் தொட்டால் நகை வெந்து போகும். பெரட்டி வச்ச கறியை அதில் அள்ளி எரியணும். சும்மா சொய்ங்கிற சத்தத்தோட சுருங்கி வேகும் கறி. எண்ணெயெல்லாம் எதுக்கு? எல்லா கறி துண்டுகள்லையும் உருகிற கொழுப்பு ஓடி ஓடி சேரும். வெந்ததும் உள்ளங்கையில் எடுத்து ஊதி ஊதி வாய் போட்டால் தேவாமிர்தம். அது கூட இம்புட்டு சூடாக இருக்குமான்னு தகவல் இல்லை. இது இருக்கும். அன்னைக்கு பாறை கறி போட ஆள் சேர்த்தான் கட்டையன். சுட்டுக்கிட்டு இருக்கு பாறை. உரிக்க போகிறாங்க ஆட்டை. ஏன் பக்கிகளா, ஓடி போறீங்களா, இல்லை உங்களையும் பாறை கறி போட்டு பங்கு போடவா? ஒரு அமட்டவும் மாடு மேய்க்கிற கூட்டம் ஒரே ஓட்டமாக ஓடி எட்டி நின்று வேடிக்கை பார்க்குது. பாறைக்கறி போட கொண்டாந்த ஆட்டை சடார்னு சாய்க்கிறாக தரையில். அது மிசுங்காமல் இருக்க பின்னங்கால் 2ஐயும் பின்னி குழம்போட குழம்பு முட்டி போட்டாக. முன்னங்கால் 2ல் ஒரு காலை உதற விட்டு ஒரு காலை மட்டும் அமுக்கிக்கிட்டு பெருவிரலை வச்சு கழுத்தில் ஒரு அழுத்தி சங்கை லேசாக ஒதுக்கிட்டு சங்குக்கு கீழே கத்தி வச்சான் சலம்பல் பாண்டி. ஆடு அறுக்கவே பிறந்தவன் அவன். ஆத்தா தொப்புள் கொடியை கூட அவன் அறுக்கு முன்னே இவன் அறுத்துட்டு வந்தவன்னு பேசுவாங்க ஊரில். அழுத்தின கத்தி அறுத்ததுமே பீச்சி அடிக்குது ரத்தம். அமுக்குன ஆளுகளை தூக்கி தூக்கி போட்டு துடிக்குது ஆவி போகிற ஆடு. பரம்பரையாக ஆடு அறுக்கிறவன் மொத்த ரத்தத்தையும் கத்தி முனையிலேயே வடிய விடுவான். அப்படி தான் வடிய விட்டான் அவனும். நெம்பி போச்சு சருவச்சட்டி. பீச்சி அடித்த ரத்த வரத்து கம்மியானதும் அறுத்த சங்கை மடக்குன்னு உடிக்க அது படக்குங்கிற சத்தத்தோட மிச்சம் இருந்த ரத்தத்தையும் துப்பி அறுபடுற எல்லா ஆட்டுக்கும் முதல்ல ரத்தம் போயிடும். அப்புறம் சிறுநீர் பிரியும். சிறுநீர் பிரிய உயிரும் போயிடும். உசுர் போச்சு. எட்டி நின்று கத்தி கைத்தட்டுது ஆடு மாடு மேய்க்கிற கூட்டம். அந்தா பாரு தோலை உரிக்கிறாக. பின்னங்கால் சப்பையில் ஆரம்பித்து தொட வழியாக புகுந்து சும்மா ஆகாயத்தில் அம்பு போகிற மாதிரி பரபரன்னு பரவுது கத்தி. அதே மாதிரி மறுதொடையிலையும் கத்தி வச்சு கீறி கிழிச்சு கருவேலங்கிளையில் தலைகீழாக தொங்க விட்டு என்னமோ வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி மேலேருந்து உரிச்சு வரான் தோலை. பெரு விரலை சதையில் பதிச்சு அழுத்தி இழுத்தா சரசரன்னு வந்துடும் தோல். ஆனால் 2 இடத்துல மட்டும் வரமாட்டேன்னு வம்பு பண்ணும். 1 காய கிடக்கும்போது, 2 நெஞ்சை தாண்டும் போது. அந்த 2 இடத்துல மட்டும் லேசாக கத்தி போட்டு ஓட்டை விழுகாமல் உரிக்கணும். அந்த 2 இடத்துலையும் முத்தம் வைக்கிற மாதிரி கத்தி வச்சு லேசாக உருவணும். வெடலைப்புள்ள முதலாக கட்டின சீலையை அல்லையில் குத்துனா அவுந்துடும் பாருங்க. அப்படி கலண்டு துண்டாக வந்து விழுந்துடும் தோல். பெருங்கணம் கணக்குது தோல். தோல் மட்டும் 10 வீசம் இருக்கும் போல இருக்கு. சும்மா வெண்ணெயை பூசி வச்ச மாதிரி வெஞ்சோவும் செங்கரியுமா தொங்குற ஆட்டை உயிர்த்தளத்தில் இருந்து நெஞ்சு வரைக்கும் ஒரு கீறி அட்டத்தில் 2 பக்கமும் 2 கீரவும் குபுக்குன்னு வெளியே வந்துருச்சு குடல். பெருங்குடலை சுற்றி கொழுப்பில் ஒரு கீத்தை அறுத்து வாயில் போட்டு தேங்காய் சில்லு மாதிரி நரிச்சுன்னு தின்னும் பார்த்துக்கிட்டான் சலம்பல் பாண்டி. குடல், ஈரல், நுரையீரல் 3ஐயும் எடுத்து தனி சட்டியில் துண்டா போட்டுட்டு கழுத்துக்கறி, முன் சப்பக்கறி, நெஞ்சிக்கறி 3ஐயும் அறுத்தறுத்து சுடுபாறையில் எறிகிறான் சலம்பல் பாண்டி. சதையாக வந்து விழுகவும் சங்கீதம் பிடிக்குது பாறை. கறிப்பிரியா ராகமோ என்னமோ. அண்ணனுக்கு முதல்ல ஈரலை சுட்டு கொடுங்கடா, தின்னும் போதே ரத்தம் ஊறுதடா, வெறியேறி பேசுகிறான் கட்டையன். அப்புறம் என்ன சொல்ல, காடே கறி மணக்குது. சாராயத்தை ஊற்றி தாளிச்சு வடவீரக்க நாயக்கம்பட்டியில் மந்திரிச்சு பொடி நடையாக பொழுசாய வீடு வந்து சேர்ந்த கருவாச்சி பிள்ளைய படுக்க போட்டுட்டு அடுப்பு கூட்ட ஆரம்பித்தா. நெய் மாதிரி லேசாக சீமத்தண்ணி தெளித்து பருத்தி மாற பற்ற வச்சா. மேய போன தொழுமாடுகளும் மந்தையாடுகளும் ஊருக்குள்ளே வந்துருச்சு. மாட்டு மணி சத்தத்தில் அந்த சாயங்காலமே நெம்பி வழியுது. இவ வீட்டு மாடு கண்ணு மட்டும் காங்கலை. பூலித்தேவனும் வரலை. கொன்னவாயனும் வந்து சேரலை. புள்ளி கிள்ளு சேர்த்து பொழுது போய் வருவான்னு இருந்தவளுக்கும் நேரம் ஆக நெஞ்சு பதறுது. வாசலை பார்க்குறா. வாசலை தாண்டி தெருவுக்கு ஓடி வாரா. தெருவுக்கு வந்து திரும்பி போகிறா. வரலை. வர்ற அறிகுறியும் தெரியலை. நல்லா இருட்டிருச்சு. தண்ணியை கூட பற்ற வச்சிடலாம், எண்ணெயை பற்ற வைக்க முடியாதுன்னு முருண்டு பண்ணுற காடா விளக்க திரியை திரிச்சு விட்டு அடுப்பில் கிடந்த நெருப்பெடுத்து அவள் பற்ற வைக்க திறந்த வாசலில் தொப்புட்டீர்னு விழுந்துச்சு என்னமோ.
என்னாடி அது நனைஞ்ச சீலை மாதிரி என்னமோ விழுந்து கிடக்கே. கையில் பிடிச்ச விளக்கோட ஓடி வந்து பார்த்தா நெளின்னு நெளிஞ்சு கிடக்கு ஒரு பொருள் தலையில். தொட்டு பார்த்தா தோல், எடுத்து பார்த்தா ஆட்டுத்தோல், மோந்து பார்த்தா பூலித்தேவா. உசிர்கிளிய கத்தினவ தோல் மேலே மயக்கம் போட்டு விழுந்துட்டா மல்லாக்க. விளக்க விட்டு வெளியே குதிச்சு வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து துடிச்சு எரியுது திரியிலிருந்த தீப கொழுந்து.